மார்க் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்து முடித்து விட்டோம். இந்த தொடர்போதனையுடைய நோக்கம் என்ன, அல்லது ஏன் இதை செய்கிறோம், ஏன் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து பகுதி பகுதியாக பார்த்து ஏன் இதை செய்யணும், எந்த ஒரு கன்விக்ஷனோடு செய்கிறோம்னா, இந்த வசனங்களில் நாம் காணுகிற இயேசு தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த சம்பவங்களை நடப்பித்த இயேசு, இந்த ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு, அவங்க வாழ்க்கையை எத்தனை பேரை வாழ்க்கையை மாற்றினார் அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதே இயேசு தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறாரா இன்னைக்கு? ஆமென். மாறிட்டாரா? அதே இயேசு தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு. அதனால தான் இதை நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த இயேசுவை பற்றி நம்ம பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பார்க்க பார்க்க நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். என்ன மாதிரி செய்கிறாருன்னு, என்ன மாதிரி ஜனங்களை சுஸ்தமாக்குறாரு, என்ன மாதிரி விடுதலை ஆக்குறாரு, எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது இன்றைக்கு அதே இதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த நோக்கத்தோடு தான் இதை படிக்கிறோம் இல்லையா? ஏதோ என்னைக்கோ செஞ்சார், யாருக்கோ செஞ்சார், அப்படி கிடையாது. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்வார். ஏன்னா அதே இயேசு தான் உயிரோடு இருக்கிறார். அவர் ஆளுகிறார், இன்றைக்கு நம்முடைய ராஜாவாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அப்போ அவர் செயல்படுகிற விதமும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் இல்லையா? அதான் சொல்ல வரேன். அப்போ அந்த நோக்கத்தோடு படிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் செஞ்சவர் நமக்கும் செய்வார், இன்றைக்கு செய்வார், என் வாழ்க்கையில் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வர வேண்டும் நமக்கு. இந்த பகுதியில் படிக்கிறதன் மூலமாய், இதை தியானிப்பதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது இயேசுவை நம்ப தோணும், நம்ப வைக்கும். பாருங்கள், இதை தியானிச்சிங்கனாலே இயேசுவை நம்ப வைக்கும். பயப்படுறதுக்கு பதிலாக இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சவால் வரும்போது, எப்பா அந்த ஜனங்களுக்கு செஞ்ச இயேசு எனக்கு செய்வார், இன்றைக்கி செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அந்த நோக்கத்தோடு தான் படிக்கிறோம். அப்போ நாம் இப்போது இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி மார்க் 2:13-17. மார்க் 2:13-17. அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுன் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வாரமாக தொடர்ச்சியாக கேட்குறவர்களுக்கு தெரியும், நாம் இதுக்கு முந்தின 2 வாரமாகவே நம்ம இந்த பாவம் என்ற சப்ஜெக்டை தான் பார்த்து வருகிறோம். இயேசு பாவத்தை எப்படி டீல் பண்ண வந்தார் என்ற காரியங்களை தான் பார்த்து வருகிறோம் இல்லையா? போன வாரம் வெளிப்படையாக ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். போன வாரம் பார்த்த சம்பவம் மார்க் 2:1-12 பார்த்தோம் இல்லையா? நடக்க முடியாதவன் இயேசுவிடத்தில் வரும்போது அவர் செய்கிற செயல் என்னது? அவனை நடக்க வைக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறார்? பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றார். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அப்புறம் நடக்க வைக்கிறார். ஆனால் அந்த நடக்க வைக்கிறது கூட ஏன் செஞ்சேன்றாரு? இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படி நடக்க வைக்கிறேன்றாரு. அப்போ பெரிய சப்ஜெக்ட் பாவம் மன்னிப்பாக இருக்குது அங்கே. இயேசு எப்படி பாவத்தை மன்னிக்கிறார், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவராக இருக்கிறார், அப்படிதான் போன வாரம் பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் அந்த குஷ்டரோகியை சுத்தமாக்குகிறார். மார்க் 1:40-45. அங்கேயே நான் சொன்னேன் உங்களுக்கு, அங்கேயே அந்த குஷ்டரோகத்தை அவர் சுத்தப்படுத்துறது எப்படி நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது என்பதை நான் அங்கேயே சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ பாவத்தை டீல் பண்ணுற இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க் 1:40 தொடங்கிடுச்சு. இந்த குஷ்டரோகியை குணமாக்குறார். அந்த குஷ்டரோகமே பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவனை குணமாக்குறது மூலமாய் பாவத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டெடுக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக அங்கே காண்பிக்கிறாரு. அங்கேயே பாவத்தை டீல் பண்ணுற செக்ஷன் தொடங்கிடுச்சு.
அந்த நடக்க முடியாதவனை நடக்க வச்சு அதன் மூலமாய் பாவ மன்னிப்பை பற்றி போதிக்கிறார். அதாவது பாவத்தை மன்னிச்சிட்டா மீதி என்ன வேணால் நடக்கலான்றதை போதிக்கிறார். பாவத்தை மட்டும் உண்மையிலே மன்னிச்சாச்சுன்னா, பாவம் உண்மையிலே மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா, பாவத்திலிருந்து உண்மையிலே மீட்கப்பட்டாச்சுன்னா வாழ்க்கையில் வேற எல்லா ஆசீர்வாதத்தும் பெறறதுக்கு நமக்கு வழி திறக்கப்படுகிறது அப்படின்றத போதிக்கிறார் இல்லையா. போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்முடைய பகுதியில் இந்த பாவம் தான் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த நம்ம பகுதி எங்கே முடியுது? 17ஆம் வசனத்தில் எந்த வார்த்தைகளோட முடியுது? பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுதியில் பாவத்தை பற்றி என்ன சொல்லுது இந்த பகுதி? அதாவது இயேசு பாவத்திலிருந்து மீட்க வந்திருக்கிறார். அது ஏற்கனவே பார்த்தோம், குஷ்டரோகியை குணமாக்குறதன் மூலமாய். இயேசு பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவராக இருக்கிறார். அதை மன்னிச்சிட்டார்னா, அதை போக்கிட்டார்னா மற்ற என்ன வேணா நடக்கலாம், வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தை வேணா பெறலான்றதை போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்படிப்பட்ட இந்த பாவத்திலிருந்து இந்த மீட்பு, இந்த பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து இந்த மன்னிப்பு, சுத்திகரிப்பு, இந்த பாவத்திலிருந்து இந்த விடுதலை, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்ட ஆட்களுக்கு வருகிறது? இந்த பாவத்திலிருந்து மீட்பு எப்படிப்பட்ட ஆட்களுக்கு உண்டாகுகிறது? அதுதான் இன்னைக்கு இந்த பகுதியை நமக்கு போதிக்குது. அதாவது இந்த பூரண ஆசீர்வாதம் வெறும் ஏதோ நடக்க முடியல நடந்துட்டேன்னு சொல்றது இல்லை, வெறும் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாய் இருக்கிற அந்த பாவமே சரியாய் அதன் மூலமாய் மற்ற காரியங்கள் சரியாகிற இந்த இப்படிப்பட்ட ஒரு பூரண ஆசீர்வாதம் யார் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவினிடத்திலிருந்து. அதை பெற்றுக்கொள்ள யாருக்கு தகுதி இருக்கு? அது பெற்றுக்கொள்றதுக்கு யார் சிறந்த கேண்டிடேட்ஸ் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட மக்கள் இயேசுவினிடத்திலிருந்து இந்த பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? அதுக்கு யார் பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். இங்கே இந்த பகுதியில் நாம் இந்த வசனங்களில் மெயினாக 2 சம்பவம் இருக்குது. ஒன்று அதாவது 13ஆம் வசனம் நம்ம ரொம்ப பார்க்க போகிறதில்ல. ஏன்னா 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் அவர் புறப்பட்டு போய் கடல் அருகே அங்கே வந்த கூட்டத்துக்கு போதிச்சாராம். அப்போது திரும்ப அதை செஞ்சாருன்னு சொல்லுது நமக்கு. திரும்ப என்ன பண்ணுவாராம்? கப்பர்நகும் ஊரில் இருக்கிறாரு, கலிலேயா அந்த கடல் அருகே போய் திரும்ப அங்கே போய் போதிக்கிறாரு. கூட்டம் கூடுது, அவங்களுக்கு போதிக்கிறார். ஏன் கடல் அருகே போதிக்கிறார்? ஏன்னா அங்கே தான் நிறையா கூட்டம் கூட முடியும். ஒருவேளை அங்கே கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா காற்றடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்கே சவுண்டு கூட நல்லா ட்ராவல் பண்ணலாம் கடல் அருகே செய்கிறதுனால. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பெரிய பெரிய இண்டோர் ஆடிட்டோரியம்ஸ்லாம் இல்லை. அதனால் இயேசுக்கு நிறைய கூட்டம் வந்ததுனால அந்த மாதிரி கடல் அருகே போனார். எப்போ பார்த்தாலும் போதனைக்கு இயேசு ப்ரையாரிட்டி கொடுத்தார். கூட்டம் கூடினப்பெல்லாம் அவர் போதிக்க தொடங்குறார். என்ன ராஜ்யத்தை பற்றி போதிச்சிருப்பார். அதுதான் 13ஆம் வசனம் சொல்லுது. அதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதை பார்க்க போவதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சம்பவம் நடக்குது. 14ஆம் வசனத்தில் இயேசு ஒரு ஆயக்காரனை அழைக்கிறார். எனக்கு பின் சென்று வான்னு சொல்கிறார் 14ஆம் வசனத்தில். அப்புறம் 15ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனத்தில் அந்த ஆயக்காரன் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு போகிறார் இயேசு. அங்கே அந்த ஒரு ஆயக்காரன் மட்டும் இல்லை, ஆயக்காரன்னா வரி வசூல் பண்ணுகிறவன். அவனை போல மற்ற ஆயக்காரர்களும் பாவிகளும் அங்கே இயேசுவோட பந்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு 15ஆம் வசனத்தில். இதை பார்த்துட்டு 16ஆம் வசனத்தில் பரிசேயர்களால் தாழ முடியல, கேள்வி கேட்குறாங்க. எப்படி பாவிகளோட சாப்பிட்றாரு இவர்? தேவ மனுஷன் சொல்கிறார், பாவிகளோட சாப்பிட்றார். அதுக்கு 17ஆம் வசனத்தில் இயேசு பதில் சொல்லுகிறார். படிப்படியாக இங்கே 2 சம்பவம் நடக்குது. ஒன்று 14ஆம் வசனத்தில் போய் இந்த ஆயக்காரனை அழைக்கிறார், என் பின் சென்று வான்னு சொல்லிட்டு. அவன் பின் சென்று வந்த பிறகு அவன் வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. இயேசு அங்கே இந்த பாவிகளோட சாப்பிட்றாரு. இந்த 2 செயலும் இயேசு செய்கிற இந்த 2 செயலும் என்ன செய்கிறாரு? ஒன்று அந்த ஆயக்காரனை அழைக்கிறார், 2வது பாவிகளோட சாப்பிட்றாரு. இந்த 2 செயலும் அந்த காலத்தில் ரொம்ப ஷாக்கிங்கான செயல். நாம் இன்னைக்கு இதை வாசிக்கும் போது நாம் ஒருவேளை லேஸில் இதை எடுத்துடலாம். ஆமாம், இயேசு ஆயக்காரரை அழைச்சார் அப்படின்றது நமக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஷாக்காக அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். யாரும் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க இயேசு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வாரா அப்படின்னு. ஏன்னா இயேசு அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது அந்த நேரத்தில். அப்போ தான் பார்க்குறாங்க என்னென்ன செய்வார்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆயக்காரன் இல்லை, பல ஆயக்காரர்கள் பல பாவிகளோட இயேசு உட்காந்து சாப்பிட்றாரு. அதுவும் அவங்களுக்கு அதை விட இன்னும் அதிர்ச்சி கொடுத்துருக்கோம், ஷாக் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஏன் அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்தது? இதுக்கெல்லாம் இயேசு சொன்ன பதில் கடைசியில் 17ஆம் வசனத்தில். இது நமக்கு எப்படி இன்றைக்கு பொருந்தும் என்பதை பார்க்க போகிறோம். சரி,
முதல் சம்பவம் 14ஆம் வசனத்தில் இயேசு அந்த ஆயக்காரனை அழைக்கிறார்ல, அது ஏன் ஷாக்கிங்காக இருந்தது? ஆயக்காரனே என் பின் சென்று வான்றாரு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அந்த ஆயக்காரரை பற்றி, டேக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூல் பண்ணுறவங்கள பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்கிறேன் கேளுங்க. பாருங்கள், எந்த காலத்திலுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த காலத்துலையும் சரி, அந்த காலத்துலையும் சரி, எல்லா நாடுகளிலுமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பொதுவாக ஜனங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதே பிடிக்காது இல்லையா? கையை விட்டு பணம் போனாலே ஜனங்களுக்கு பிடிக்காது, பொதுவாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்போவுமே இருக்குது, அதை விடுங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த இயேசுனுடைய காலத்தில், பைபிள் நாட்களில் யூதர்கள் டேக்ஸ் கட்டின அந்த சூழல் வந்து கொஞ்சம் வேறு. அதை நீங்கள் இன்னைக்கு கூட ரொம்ப ஒப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து கொஞ்சம் வேறு லெவல். அதாவது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யூதர்கள் வந்து ரோமர்களுடைய ஆட்சி கீழே இருந்தாங்க. ரோமர்கள் தான் ஆண்டாங்க, ரோம சாம்ராஜ்யம் இது. யூதர்கள் டேக்ஸ் கட்டும்போது, இந்த வரி கட்டும்போது யார்கிட்ட போச்சு? அந்த வரி ரோமர்கள்ட்ட போச்சு. ஸோ யூதர்களுக்கு அதிலே ஒரு கசப்பு, ஒரு கோபம் பாருங்க. அந்நிய ஆட்கள் வந்து எங்களை ஆளுகிறார்கள், அந்நியர்கள், ஃபாரின் பவர் வந்து ஆளுது, எங்களை ஒடுக்குது, எங்களை அடிமைப்படுத்துது இந்த ரோமர்கள், இவனுக்கு போய் நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு ஒரு அதுலேயே அவங்களுக்கு ஒரு கோபம். அது மட்டும் இல்லை, இந்த ரோமர்கள் வந்து இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ண விதம், அதனாலே ஒரு யூதர்களுக்கு ஒரு வேதனை வந்துருச்சு பாருங்க. அவங்க ரோமர்கள் எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அதாவது அவங்க உலகத்தையே ஆண்டவர்கள், ஆகவே எல்லா இடத்தையும் அவங்க ஆட்களை வைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ யூத ஒரு கலிலியான்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னா, ஒரு ஏரியா இருந்ததுன்னா, அங்கே லோக்கல் ஆளுங்களை வச்சே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். லோக்கல் ஆளுங்களே ஹையர் பண்ணுவோம், யூதர்களே ஹையர் பண்ணுவோம். இதை எப்படி பண்ணுவாங்களாம்? ஃப்ரான்ச்சைஸ் விடுவாங்களாம். ஹையஸ்ட் பிடருக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய பொசிஷனை கொடுப்பாங்களாம், பதவியை கொடுப்பாங்களாம். ஸோ ஒரு பிட்டிங் மாதிரி நடந்து அதில் ஹையஸ்ட் பிடருக்கு இது போகுமா. அந்த பதவிக்கு வரதே அதுக்கே பெரிய பணம் தேவையாம், அதுக்கே பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குமா. ஆனால் வந்த பிறகு அது செலவழிச்சதெல்லாம் மீட் எடுக்கணும், திரும்ப அதையும் தாண்டி சம்பாதிக்கணும். ஸோ எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, நீங்கள் கமிட் பண்ணணும், அந்த பிடர் வந்து கமிட் பண்ணணும். நான் ரோமர் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் எப்படியா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு கமிட் பண்ண, அந்த அமௌண்ட்டை வாங்கி தந்துட்டா அதுக்கு மேலே அவன் கேள்வி கேட்க மாட்டான் ரோமன் கவர்மெண்ட்டு. அதுக்கு மேலே அந்த லோக்கல் ஆள் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு சொன்னதை கொடுத்துட்டா அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வேணால் வச்சுக்கலான்ற ஒரு பழக்கம் இருந்ததுனால இந்த லோக்கல் டேக்ஸ் கலெக்டர்ஸ் இஷ்டத்துக்கு வாங்குறது. அவங்க ரோம கவர்மெண்ட் அவன் சொல்கிறதே பயங்கரமாக இருக்கும். ரோமர்கள் அவன் சொல்கிறதுக்கு மேலே இவங்க வாங்குறது, ஜனங்கள்கிட்ட பறித்து வாங்குறது. இதில் என்ன சொல்கிறாங்க, 2 விதமான டேக்ஸ் இருந்ததுன்னு. ஒன்று வந்து இந்த ஜென்ரல் டேக்ஸ், பொதுவான டேக்ஸ். இது எப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி நமக்கு லேண்ட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஜென்ரல் டேக்ஸில் போல் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். போல் டேக்ஸ்னால் நீங்கள் உயிரோடு இருந்தாலே நீங்கள் டேக்ஸ் கட்டணும், உயிரோடு இருக்கிறதுக்கு டேக்ஸு. எல்லா மனிதர்களும், ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகளை தவிர்த்து, ரொம்ப வயதுள்ளவர்களை தவிர்த்து எல்லாருமே டேக்ஸ் கட்டணும். அது ஒரு போல் டேக்ஸ்ன்னு இருந்தது. கிரவுண்ட் டேக்ஸ் இருந்தது. கிரவுண்ட் டேக்ஸ்னால் விளையிற அந்த பயிர்லேருந்து 10% கட்டணும் அப்படின்னாங்களாம். அப்புறம் இந்த திராட்சை ரசம், எண்ணெய், அதுலேருந்து 20% கட்டணுன்னாங்களாம். அப்புறம் இன்கம் டேக்ஸ், உங்கள் இன்கம்லேருந்து 1% கட்டணுன்னாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான டேக்ஸ். இந்த பொதுவான டேக்ஸில் ஊழலுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லுகிறார்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுகிறவர்கள். ஆனால் இன்னொரு விதமான டேக்ஸ் இருந்தது, அது வந்து இந்த டியூட்டி டேக்ஸ். டியூட்டினா இம்போர்ட்டில் டேக்ஸு, எக்ஸ்போர்ட்டில் டேக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டில் டேக்ஸு, ரோடை யூஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸு, பிரிட்ஜை யூஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸு, டோல் சொல்கிறாங்கல்ல, டோல் பூத்து, டோல், அந்த ஒரு கான்செப்ட். ரோடை யூஸ் பண்ணால், பிரிட்ஜை யூஸ் பண்ணால், ஹார்பரை யூஸ் பண்ணால். கப்பர்நகம் வந்து அந்த கலிலிய கடலோரமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து மீன் பிடிக்கிற தொழில் வேறு, பயங்கர ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி சூப்பராக போயிட்டு இருந்தது. அங்கேருந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டேக்ஸஸ் எல்லாம். அது மட்டும் இல்லை, கப்பர்நகமுடைய லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கீயாக இருந்தான். ஈஸ்ட்லேருந்து டமஸ்கு பட்டணத்திலிருந்து அந்த மெயின் ரோடு வந்து கப்பர்நகம் வழியாக தான் போகுமா, மெடிட்டரேனியன் சீக்கு. ஸோ அப்படி போகிற அந்த ரூட்டில் கப்பர்நகம் தாண்டி போகணும். கப்பர்நகம் வழியாக பொருட்கள் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். என்ன சொல்கிறாங்கன்னா, லேவின்ற இந்த ஆயக்காரன் இருக்கான் பாருங்க, 14ஆம் வசனத்தை, லேவி, அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு டேக்ஸ் கலெக்டராக இருந்திருப்பான்றாங்க. இந்த டியூட்டி டேக்ஸ், டோல் டேக்ஸ் கலெக்டராக இருந்திருப்பான். அந்த மெயின் ரோட்டில் இருந்திருப்பான், அந்த கடல் அருகே. அவன் வந்து அந்த ஒருவேளை அந்த ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் இந்த டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி டேக்ஸை தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான், டியூட்டி டேக்ஸ். இதிலலாம் ஊழலுக்கு ரொம்ப வாய்ப்பு இருந்துதான். இதில் எப்படி பண்ணுவாங்களாம், பொருட்களை தூக்கிட்டு போகிறான்னா அவனை யார் வேணா நிறுத்தி அவன் தூக்கிட்டு போகிறத சர்ச் பண்ணி, நீ இதெல்லாம் எடுத்துன்னு போகிறான்னா இவ்வளோ கட்டுங்களாமா.
அவன் நினச்சதை சொல்லலாம் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்களாம், கட்ட வண்டியில் எத்தனை வீல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸு, இத்தனை வீல்னா இத்தனை டேக்ஸு. உண்மையிலே சொல்கிறேன், என்னென்னமோ சொல்லுவாங்களாம். அதாவது ஆல்மோஸ்ட் ரேண்டமாக சில நேரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம்ன்றாங்க. கிட்டத்தட்ட யாரை வேணால் நிறுத்தி கேள்வி கேட்கலாமா. ரோம ஒரு பெண் பிரஜையை தவிர மற்றவங்க எல்லாரையும் சர்ச் பண்ணலாமா. அந்த மாதிரி அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. இஷ்டத்துக்கு சொல்லுவாங்களாம் சில நேரம், இவ்வளோ கட்டு அவ்வளோ கட்டுன்னு. பணம் இல்லைன்னா சரி என்கிட்ட கடன் வாங்கி கட்டுன்னு, அதுக்கும் ஒரு ஆள் இருப்பான். வாங்கிட்டா அவ்வளோதான், அவனுக்கு இப்போ கடனாளி ஆயாச்சு. அதனால் இதை சுற்றி ஒரு மாஃபியா மாதிரிலாம் டெவலப் ஆகிடுதான். இப்போது அவ்வளோ பயங்கரமான ஒரு வேறு லெவல் ஊழலில் போயிட்டு இருந்தது அது. ஏன் சொல்கிறேன்னா, லேவி வந்து அந்த இதில் தான் இருந்திருப்பான்றாங்க. யூதர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஆயக்காரர்களை வெறுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது யூதர்களுக்கு என்னன்னா, சரி ரோமர்கள் எங்களை ஒடுக்குறாங்க, என்கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க, அந்த ஒரு வெறுப்பு மட்டும் இல்லை. அவங்க சொந்த ஆளுங்களே, யூதர்களே, லேவியை போன்ற யூதர்களே யூத ஜனங்களுக்கு எதிராக போய் தேச துரோகிகளாய் ரோம சாம்ராஜ்யத்துக்கு டேக்ஸை வாங்கிட்டு இருக்கான். லேவின்றவன் யூதன் இல்லையா, அவன் பேரை பார்த்தாலே தெரியுது லேவி. ஒருவேளை அவன் லேவி கோத்திரத்திலிருந்து வந்திருக்கலான்றாங்க. லேவி கோத்திரத்திலிருந்து வந்தால் அவன் ஆசாரியனாக இருக்க வேண்டியவன். கடைசியில் பார்த்தா ரோம சாம்ராஜ்யத்துக்கு டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கான். டேக்ஸ் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் அந்த செய்கிற அந்த விதம், எந்த தொழிலுமே தவறாக செய்யலாம் அல்லது நல்ல விதத்தில் செய்யலாம். அவன் ஒருவேளை தவறான விதத்தில் தான் செஞ்சு கொண்டு இருந்திருப்பான்ற மாதிரி சொல்லுகிறார்கள். அவனை மாதிரி ஆட்களை யூதர்கள் வந்து வெறுத்திருப்பாங்களாம். அதாவது யூதர்கள் வந்து அவங்க சமுதாயத்தில் அதிகமாக வெறுத்தவங்க யாருன்னா இந்த ஆயக்காரர்கள். ஏன்னா அவன் வந்து வெறும் பணம் பறிக்கிறான்றது மட்டும் இல்லை, தேச துரோகியாக இருக்கிறான். யூதனாக இருந்துட்டு ரோமர்களுக்கு டேக்ஸ் வாங்குறான் அப்படின்ற ஒரு தேச துரோகின்னு அவனை பார்த்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்களாம், அந்த யூத ஆயக்காரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவாலயத்தில் அனுமதியே கிடையாதான், மெம்பர்ஷிப்பே கிடையாதான், ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, வராது. நீ யூதனாக இருந்து நீ ஆயக்காரர் இருந்தானா வெளியே இருப்போ. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களாமே அவங்கள. அவங்க சொந்த குடும்பத்தாரே அவங்கள வந்து தள்ளி விட்டார்களாம். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கே அவமானம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ரபிக்கள்லாம் எப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், நீ ஆயக்காரன்ட்ட பொய் சொல்லலாம், ஆயக்காரன்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்பனை இருக்கு இல்லையா. யூதர்களுக்கு அந்த கற்பனை நல்லா தெரியும். ஆனால் எப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஆயக்காரன்ட்ட மட்டும் நீ பொய் சொல்லலாம், என்ன பொய் சொன்னாலும் தப்பு கிடையாது அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸ்கூல்ஸ் ஆஃப் ராபாய்ஸ் வந்து எல்லாருமே அதை போதிக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு அந்த ஆயக்காரனை வெறுத்தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. அவனை எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா, அவன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தான்னா அந்த வீடே தீட்டுப்பட்டுருச்சுன்னு நம்பினாங்க. ஆயக்காரன் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடே தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு நம்பினார்கள். அப்போது அந்த சமுதாயத்தில் அந்த ஆயக்காரர்களை அவங்க எப்படி வெறுத்தாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். குஷ்டரோகிலாம் பாருங்கள், குஷ்டரோகியாவது அவன் ஏதோ ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறான், அவன் செஞ்ச பாவத்தினால நினச்சிக்கிட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இது வந்து இன்னும் வெறுத்தாங்க. அந்த குஷ்டரோகியை காட்டிலும் இந்த ஆயக்காரர் தான் இன்னும் வெறுத்தாங்க. தேச துரோகி, சொந்த இனத்துக்கு எதிராகவே போயிட்டேன் நீன்னு அப்படின்னு அவனை எல்லாருமே வெறுத்தார்கள். அந்த ஆயக்காரர்களை எப்படிப்பட்ட மக்களோட சம்மந்தப்படுத்தி பேசினார்கள்னா, சில உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. பைபிள்லே அந்த ஆயக்காரர்களை அந்த யூத சமுதாயம் மற்ற சில கெட்ட ஆட்களோட சம்மந்தப்படுத்தி பேசுவாங்களாம், அவங்களோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் உதாரணத்தை பார்க்கலாம். லூக்கா 18:11 இயேசு ஒரு கதை சொல்கிறார்ல, 2 பேர் ஜெபிக்க போனாங்கன்னு, ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன். ஞாபகம் இருக்கா? அந்த பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு லூக்கா 18:11. அந்த பரிசேயன் ஜெபிக்கிறானா, அவன் ஜெபத்தை பாருங்க. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த படு மோசமான ஆட்களை மாதிரி இல்லாததுனால, நல்ல வேலை இவங்கள மாதிரி நான் இல்லை. அந்த கூட்டத்தாரில் ஆயக்காரனை நுழைக்கிறான். அந்த கூட்டத்தில் வேற யார் இருக்கிறாங்க? பரிகாரர். பரிகாரன்னா பணத்தை பறித்து வாங்குறவங்க, எக்ஸ்ட்ராஷனிஸ்ட். அநியாயக்காரர், அன்ஜஸ்ட், அநியாயமாக நடந்துக்கிறவங்க, விபச்சாரக்காரர், அடல்ட்ரஸ் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை.
எந்த ஒரு கேட்டகரியோட இந்த ஆயக்காரங்களை சேர்க்குறாங்க பாருங்க அந்த பேச்சில். இயேசுவே மத்தேயு 21:31 பிரதான ஆசாரியர்களோடும் அந்த ஜனத்தின் மூப்பரோடும் பேசுகிறார். அந்த இடத்துல கான்டெக்ஸ்டில் அவங்களோட தான் பேசுகிறாரு. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு? யூத தலைவர்களோட பேசுகிறாரு. யூத மத தலைவர்களோட அவர் சொல்கிறார் அவங்கள்ட்ட, நீங்கள் உங்களையே பெரிய தலைவர்கள் மாதிரி காமிச்சிக்கிறீங்க. ஆனால் மத்தேயு 21:31 இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். என்ன சொல்றாரு? நீங்க உங்களையே பெருசா காமிச்சிக்கிறீங்க, ஆனா நான் சொல்லுகிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை நம்பவில்லை. நீங்க நான் சொல்லுகிற ராஜ்யத்தில் நீங்க நுழையவும் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு முன்னால வேற யார் நுழையிறாவான்? ஆயக்காரரும் வேசிகளும். 2 கூட்டத்தார சொல்றாரு. அந்த சாய்ஸே பயங்கரமா இருக்கு. ஆயக்காரரும். ஏன் அது 2த்தையும் சேர்த்து சொல்றாருன்னா, அந்த சமுதாயத்தில் இவங்க 2 கூட்டத்தையும் மோசமா நினைச்சாங்க. அதனால தான் சேர்த்து சொல்றார், ஆயக்காரரையும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். மற்ற எழுத்துக்கள்லாம் ஆயக்காரரை இந்த திருடர்களோட கொலைகாரர்களோடலாம் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்களாம். அதாவது யூதர்கள் அவங்கள வெறுத்தாங்க, அவங்கள ரொம்ப மோசமான ஆட்களை பார்த்தாங்க. ஒரு யூத ஆயக்காரனாக இருந்தானா அவனை போல வேற யாரும் இதுக்கு வெறுக்கல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இயேசு 14ஆம் வசனத்தில், நம்ம பகுதிக்கு போயிடுங்க, இயேசு 14ஆம் வசனத்தில் ஒரு யூத ஆயக்காரன் லேவி என்று ஒரு யூத ஆயக்காரனை பார்த்து என் பின்னால் வான் சொல்கிறது எவ்வளோ ஒரு ஸ்கேண்டலஸான விஷயம்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது பயங்கரம் ஷாக்கிங்கான ஒரு காரியம். எந்த ரபியும் ஆயக்காரனோட ஒரு தொடர்பு வச்சுக்க வேண்டாம் தான் பார்ப்பாங்க. எந்த ரபியும் பாருங்க ஆயக்காரன்றது தூரமாக இருந்துக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இயேசு அவனை அழைக்கிறார். அதுவும் எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க. 14ஆம் வசனத்தில் இயேசு தான் அவனுக்கு பின்னால் போறாரு, அவன் இயேசு பின்னால் வரல. பார்த்து கவனிச்சிங்களா? 14ஆம் வசனத்தில் யாருக்கு பின்னால் போனது? இயேசு தான் அவனுக்கு பின்னால். 14ஆம் வசனம் பாருங்க. அவர் நடந்து போகையில், எல்லாம் சொல்லுங்க, அவர் நடந்து போகையில் அல்பேயுன் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, எல்லாம் சொல்லுங்க, அவர் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவர் தான் சொல்றார், எனக்கு பின் சென்று. அட்லீஸ்ட் அவன் இயேசுவே என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா வேற. இவர் அந்த பக்கம் போய் கடல் அருகே போதிச்சுட்டு அந்த பக்கம் போய் வேணுன்னே அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வான்றார். வலிய போய் ஒரு ஆயக்காரனை போய் அழைக்கிறார். இது பயங்கர ஸ்கேண்டலஸான ஒரு காரியம். இது நமக்கு அந்த 1ஆம் அதிகாரத்தில் அந்த 4 சீஷர்கள் அழைச்சார்ல, அதை நினைப்பூட்டுது. ஞாபகம் இருக்கா? 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பேதுரு, அந்திரேயு, யாக்கோபு, யோவான் அழைச்சார். மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களை அழைச்சாரு, என் பின் சென்று வான்னு. அதை நினைப்பூட்டுது. ஆனால் அது மீன் பிடிக்கிறவங்களை அழைச்சார். அதில் பெரிய ஸ்கேண்டல் ஒன்றும் கிடையாது. அதில் ஆச்சரியம் இருக்கு. ஆனால் ஸ்கேண்டல்னா, ஐயோ இதையா செய்வார் இயேசு, இவர்களையா கூப்பிடுவார், இவனையா போய், அதுவும் என் பின் சென்று வான்னு அர்த்தம் நான் என்னுடைய சீஷன் ஆகிவிடுன்னு அர்த்தம். என்னுடைய சீஷன் ஆகிவிடு. NLT டிரான்ஸ்லேஷன்லாம் வாசித்தீங்கன்னா அப்படியே சொல்லுது, ஃபாலோ மீ அண்ட் பிகம் மை டிசைபிள். எனக்கு பின் சென்றுவானா என்ன அர்த்தம்? கடைக்கு போகலாம், எனக்கு பின் சென்றுவானா கிடையாது. எனக்கு பின் சென்றுவானா எனக்கு என்னுடைய சீஷன் ஆயிடு, அதான் அர்த்தம். அவனை போய் கூப்பிட்றாருன்றது முக்கால்வாசி பேர் அந்த சமுதாயத்தில் அவங்களால கிரகித்து கொள்ளவே முடிந்திருக்காது. ஒரு தேச துரோகியை கூப்பிட்றார், பணத்தை அநியாயமாக பறித்து வாங்குறவனை கூப்பிட்றாருன்னு தான் பார்த்துருப்பாங்க. அதை ஒருவேளை ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழுகிறவனை அப்படி கூட பார்த்துருக்கலாம் அவனை. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களோட தான் சம்மந்தப்படுத்தினாங்க அவங்கள. அவன் அப்படி இல்லைன்னா கூட அவனை பற்றி அப்படி யோசிச்சிருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் மீறி, இதெல்லாம் இவ்வளோ சமுதாயத்தில் இதை பற்றி ஒரு இது இருந்தும் இயேசு அவனை கூப்பிட்றாரு. ஒரு முறை மட்டும் கிடையாது பாருங்க, இந்த மாதிரி பலரை கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல ஜகேயுன்ற ஒருத்தனை கூப்பிட்டாரு ஆயக்காரன். அவன் பாருங்க இவனோட சீஃப் டாக்ஸ் கலெக்டர். லேவி மாதிரி ஆட்கள் ஜகேயு மாதிரி ஆட்களுக்கு வேலை செஞ்சிருப்பாங்களாம். ஜகேயு சீஃப் டாக்ஸ் கலெக்டர். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லூக்கா 19லையும் இயேசு தான் அவனை கூப்பிடுறாரு. அவன் வெறும் மரத்து மேலே ஏறி பார்த்தான், அவ்வளோதான். ஆனால் இயேசு அவனை அழைக்கிறார். லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு தான் போகிறார் அவன் பின்னால். இது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு காரியம் பாருங்க. எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. அதுவும் நம்ம பகுதியில் யோசித்து பாருங்க. அந்த ஆயக்காரன் தான் பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். என்னையா கூப்பிட்றாருன்னு. ஐயோ என்னையா கூப்பிட்றாரு?
நான் நினைக்கிறேன் லேவின்ற அந்த ஆயக்காரன் இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் கப்பர்நகூமில் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான், முக்கியமான ஆள் அவன். இயேசு தான் இப்போ கப்பர்நகூமிலே ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டார். ஊருக்கே தெரியுது அவரை. 1ஆம் அதிகாரத்திலே ஃபேமஸ் ஆகிட்டார், 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஃபேமஸாக இருக்கிறாரு. பெரிய பெரிய கூட்டத்துக்கு கடல் அருகேவே போதிக்கிறாரு. இயேசுவை பற்றி அவன் எவ்வளோ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கேள்விப்பட்டிருப்பான், இவரை போல யாரும் போதிக்க முடியாது, இவரை போல யாரும் அற்புதம் செய்ய முடியாது, இவரை போல யாரும் பிசாசை விரட்ட முடியல, இன்னும் கேட்டால் பாவத்தையே மன்னிக்கிறார்ன்றதை ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அதுதான் முந்தின சம்பவம் இல்லையா? அந்த நியூஸ் அந்த ஊரில் எப்படி பரவி இருக்கும்னு யோசித்து பாருங்க. பாவத்தையே மன்னிக்கிறேன்ட்டார்ப்பா. அது மட்டும் இல்லை, கடல் அருகே வந்து போச்சார்னா இவன் பூத் அங்கே இருந்திருக்கலாம். ஒருவேளை இயேசுனுடைய போதனை இவன் சொந்த காதால் கேட்டிருக்கலாம். ஒருவேளை ராஜ்யத்தை பற்றி போதனையை லேசாக கேட்டிருக்கலாம். ஒருவேளை அந்த போதனையிலே சொல்லியிருப்பார், பாவ மன்னிப்புலாம் கூட இருக்குது நான் சொல்லுகிறேன் இந்த ராஜ்யத்தில். சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருப்பார் தான் நினைக்கிறேன். அவன் நிச்சயம் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான்னு தான் நினைக்கிறேங்க. சொல்லப்படல, ஆனால் அப்படி நடந்திருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இல்லைன்னா எப்படி அவன் எந்திரிச்சு அப்படியே போவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் இயேசு கூப்பிட்ட உடனே ஏஞ்சி போயிடுறான் பாருங்க. அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அது மட்டும் இல்லை, லூக்காவில் இதே சம்பவம் வரும்போது லூக்கா 5:28 அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டுன்னா அந்த அவன் பூத்தில் வந்து பணம் இருந்திருக்கும், கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கோன்றாங்க. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அங்கே அந்த ரோமன் கார்டு கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டு இருப்பான். அவ்வளோதான். அந்த சும்மா போறான் இல்லை, தொழிலே விட்டு போகிறான். மீன் பிடிக்கிறவங்க தொழிலை விட்டு போனாவது திரும்ப மீன் பிடிக்க போகலாம். இவன் இந்த வேலையை விட்டு போனால் அந்த வேலை திரும்ப கிடைக்காது அவனுக்கு. அதை விட்டு போகிறான். எப்படிங்க போயிருப்பான்? அப்படி நான் நினைக்கிறேன் இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்கனவே ஒரு வேலை தொடங்கி விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு விதமாய் தேவன் கிரியை செய்ய தொடங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவன் ஏற்கனவே ஒரு மன்னிப்புக்காக ஏங்கி கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவன் கேள்விப்பட்டிருப்பான், இவர் மன்னிக்கிறார், பாவத்தையும் மன்னிக்கிறாருன்னு. இதை நம்ம வாசிக்கும் போது ஐ திங்க் மார்க் வாண்ட்ஸ் அஸ் டு see that கனெக்ஷன். பாவத்தை மன்னிச்ச பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? பாவத்தையே மன்னிக்கிறார்ன்ற ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதை கேள்விப்பட்டு அவன் ஏங்கி இருப்பான், ஏன் பாவத்தை மன்னிப்பாரா? நான் நினைக்கிறேன் அவன் உணர தொடங்கிட்டு இருப்பான், நான் இந்த தொழிலை இப்படி செய்கிறேனே, தவறாக செய்கிறேனே, என் சொந்த ஜனத்துக்கு விரோதமாக போயிட்டேனே, நண்பர்கள் இழந்துட்டேனே, குடும்பத்தை இழந்துட்டேனே, எனக்கு வேறு விதமான வாழ்க்கை உண்டாகுமா? என் பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து போய் அதை மன்னித்து தேவன் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க முடியுமா? இவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அதுக்காக ஏங்கி கொண்டிருந்திருக்கலாம், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா வாழ்க்கையில், செஞ்ச தப்பெல்லாம் மறந்து விட்டு அதற்காக மன்னிக்கப்பட்டு புதுசாக தொடங்க முடியுமான்னு ஏங்கி கொண்டிருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அதனால தான் இயேசு அவனை பார்த்து என் பின் சென்று வான்னு சொன்ன உடனே எப்பா என்னையா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறான். அவ்வளோ. ஏன்னா இதுதான் அவனுடைய சான்ஸ், ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு அவனுக்கு. எனக்கு பின் சென்று வானா அந்த அழைப்பிலே பாவ மன்னிப்பு இருக்கு. எனக்கு பின் சென்று வானா என் பின்னால் வா, உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு பின் சென்று வானா என் பின்னால் வா, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரேன்னு அர்த்தம். எனக்கு பின் சென்று வானா இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த இந்த காரியத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன்ற அர்த்தம் எல்லாமே அதில் இருக்குது இல்லையா? அவன் இயேசுக்கு பின்னால் போகிறான். கடைசியில் எங்கே போயிருப்பான்? சிலுவையை பார்த்துருப்பான் இல்லையா? சிலுவையில் என்ன வெளிப்பட்டிருக்கோம்? இவர் வந்து பாவிகளை அழைக்க மட்டும் வரல, பாவிகளுக்காக மரிக்கவே வந்தார். இவனை போன்ற பாவிகளுக்காக மரிக்க வந்தார் அப்படின்றது அங்கே வெளிப்பட்டிருக்கோம் இல்லையா? அவன் வாழ்க்கை எப்படி திருப்பப்பட்டதுன்னு யோசித்து பாருங்கள். இந்த லேவி தான் யாருன்னு சொல்கிறாங்கன்னா மத்தேயுன்னு இருக்கு பாருங்கள் நம்ம பைபிளில். அதே ஆள் தான் மத்தேயுன்றாங்க. லேவின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த வசனத்தில். அவன் தான் மத்தேயுன்னு பிறகு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டான்றாங்க. அவன் வாழ்க்கை எப்படி திருப்பப்பட்டது பாருங்கள். டாக்ஸ் பூத்தில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பின்னால் போய் அவனை அழைச்சி என் பின்னால் வான்றாரு. அவன் போகிறான். அவன் வாழ்க்கையை திருப்பப்பட்டு கடைசியில் இன்றைக்கு நம்முடைய எல்லா பைபிள்லையும் புதிய ஏற்பாட்டில் பார்க்குற முதல் பேர் வந்து மத்தேயு. என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பேரை மாற்றிருப்பான். ஏன்னா அந்த பழைய வாழ்க்கையை மறக்கிறதுக்காக ஒரு புது பேரோட துணையாக இருப்பான். மத்தேயுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் த லார்டு. கர்த்தர் கொடுக்குற ஈவு. கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கையே ஒரு ஈவாய் கொடுத்தார் அவனுக்கு. திரும்ப
மத்தேயு, லேவி என்றவன் இயேசுக்கு பின்னால் போய் மத்தேயு ஆகிவிட்டான். என்ன ஒரு திருப்பம் இல்லையா? யாரும் செய்யாததை இயேசு செஞ்சார். இதெல்லாம் நடக்குமா, இவனுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவனுக்கு போய் இயேசு சான்ஸ் கொடுத்தார். எந்த அளவுக்குன்னா சிலவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு சான்ஸ் வரதே வெறுப்பாங்க. சமுதாயத்தில் சிலரை எப்படி ஒதுக்கிடுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் மீட்புக்கு சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் ரட்சிப்பு சான்ஸே கிடையாது, இவனுக்கெல்லாம் மன்னிப்பு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு வந்துடக்கூடாதுன்னே சிலர் நினைக்கிறாங்க. இன்னும் கேட்டால் சில யோனாவை எடுத்துக்கோங்க. யோனா வந்து ஒரு பிரசங்கியார் பழைய ஏற்பாட்டில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோனாவை போய் ஒரு இடத்துல பிரசவம் பண்ண சொல்கிறார் தேவன், நினிவேல. அவன் முடியாதுன்றான், இங்கே அங்கேயும் டாச் பண்ணி போக பார்க்குறான், அதை அவாய்ட் பண்ணுறான். கடைசியில் அவனை அங்கே போய் சேர்த்துடுறாரு. நினிவேக்கு போய் பிரசவம் பண்ணுறான். சூப்பராக பிரசவம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜனங்களாம் மனம் திரும்பிட்டாங்க. இவன் அதான் எதிர்பார்க்கல. மனம் திரும்பி தேவன் அவங்கள மன்னிச்ச பிறகு இவன் தேவன் மேலேயே கோவப்படுறான், அப்செட் ஆயிடுறான். ஏன் அவங்கள மன்னிச்சீர், ஏன் அவங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுத்தீர், ஏன் அவங்கள அழிக்காமல் விட்டீர்ன்றான். அவனுக்கு தேவன் இந்த மோசமான ஜனங்களை மன்னிச்சிட்டார் அப்படின்றது அவனுக்கு பிடிக்கல. யார்? பிரசங்கியார். அப்படியும் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படியும் இருக்கு. அவங்க அழிஞ்சு போகணுன்னு அவன் விரும்பினான் பாருங்க. தேவன் அவங்கள மன்னிச்சது அவனுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சில நேரம் சமுதாயத்தில் சிலர் வந்து எந்த அளவுக்கு வெறுக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் கேட்டால் தேவன் இவங்களுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கக்கூடாது, ரட்சிப்பை கொடுக்கக்கூடாது, மன்னிப்பை கொடுக்கக்கூடாது, இவனுக்கெல்லாம் மீட்பை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் பின்னால் இயேசு போறார். யார் என்ன சொல்ல, சமுதாயமே சொல்லட்டும், எனக்கு பின் சென்று வான்றார். எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிட்டேன், எனக்கு பின் சென்று வா. ஒருவேளை இன்றைக்கு சிலருக்கு இயேசுனுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கலாம். சான்ஸே இல்லை, எனக்கெல்லாம் புதிய ஒரு வாழ்க்கை அமைய முடியாதுன்னு நினைக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை இயேசுனுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கலாம். அப்படி வந்தால், அந்த அழைப்பு வந்ததுன்னா நீங்கள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணலாம், அவரை நம்பலாம் தைரியமாக. எந்த தயக்கமும் இல்லாமல் அவரை நம்புங்க, அவருக்கு பின்னால் போங்க, அவரை ஃபாலோ பண்ண தொடங்குங்க. எனக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் எவ்வளோ மோசமான பின்னணி எனக்கு இருக்குது, நான் எவ்வளோ மோசமான காரியங்களை செஞ்சுருக்கேங்க அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டு கேண்டிடேட்டு. சில நேரம் இயேசு இந்த மாதிரி ஆட்கள் தேடி போவார். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா மேக்சிமம் மகிமை அவருக்கு. வேணே செய்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இது இவன் பின்னால் போனார், சகேவி பின்னால் போனார். ஷாக்கிங். அதனால் இயேசுனுடைய அழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி வருமானால், நான் நம்புகிறேன் இன்றைக்கும் இயேசு அழைத்து கொண்டிருக்கிறார், சிலரை அழைத்து கொண்டிருக்கிறார், சிலருடைய உள்ளத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் பழைய வாழ்க்கையை, அதில் இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டு, மறந்து விட்டு, புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. விட்டுறாதீங்க. லேவி பாருங்க, விடல அந்த சான்ஸ், அப்படியே he grabbed it, எந்திரிச்சு அப்படியே போயிட்டான், பின்னால் திரும்ப பார்க்கல. இயேசுவை நீங்கள் நம்பி போனீங்கன்னா நீங்கள் அதை ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே திருப்பப்படும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இன்றைக்கி இயேசுவே என்னை ரட்சியம், என் பாவங்களை மன்னியும், அவ்வளோதான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களை ரட்சித்துருவார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை கேட்பார். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக அவரே நடத்துவார். அவ்வளோதான். ஒரு ஸ்டெப் எடுங்க. இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரோன்னு அவரை பார்த்து சொல்லுங்கள். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை அநேகருக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அப்போ இங்கே ஒரு ஆயக்காரனுடைய வாழ்க்கையை மாற்றுறாரு. இதுவே எல்லாரையும் அப்செட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அது பத்தாதுன்னு அடுத்தது என்ன பண்ணுறாரு, அந்த ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போய் அநேக ஆயக்காரர்களோட பாவிகளோட பந்தி இருக்கிறார், சாப்பிட்றாரு. அங்கே போய் என்ன நடக்குது? அடுத்த சம்பவம் 15ஆம் வசனத்தில் நம்முடைய பகுதிக்கு போயிடுங்க. மார்க் 2:15. இந்த லேவி, நான் நினைக்கிறேன் இவன் சந்தோஷத்தில் ஒரு விருந்து அங்கே வைக்கிறான். என்னைய கூப்பிட்டாருன்னு, என்ன சீசன் ஆக்கி விட்டாருன்னு சொல்லி சந்தோஷத்தில் ஒரு விருந்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். இயேசு அதில் பங்கேற்கிறார். அந்த விருந்துக்கு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிலர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் யூத சமுதாயத்தில் ஒரு ஆயக்காரனுக்கு யாருங்க ஃப்ரெண்டாக இருந்திருப்பா? யோசித்து பாருங்க. மற்ற ஆயக்காரர்கள், அப்புறம்
இவங்களை போல மற்றவர்கள். அந்த விருந்து யார் வராங்கன்னு பாருங்க. 15ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே, அதாவது லேவியினுடைய வீட்டிலே அவர் போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும், எல்லாரும் சொல்லுங்க, அநேக ஆயக்காரரும் பாவிகளும், அதாவது இவனை போல மற்ற ஆயக்காரர்கள், அப்புறம் இவங்களோட சம்மந்தப்பட்ட மற்ற பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால், அவரோட கூட சொல்லுங்க, அவரோட கூட வந்திருந்தபடியால். யாரோட? இயேசுவோட. என்ன இருக்குன்னா, இவன் மூலமா நான் நினைக்கிறேன் மற்ற ஆயக்காரர்களும் இயேசுவை பின்பற்ற தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வெறும் அவங்க லேவியினுடைய ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லை, அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோட அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அப்போ இங்கே ஒரு ஃபீஸ்ட் நடக்குது, ஒரு செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி மாதிரி, நல்ல விதமான ஒரு பார்ட்டி. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. யார் இந்த டேபிளில் இருக்கிறது? இயேசு, தம்முடைய சீஷர்கள், அப்புறம் நிறையா ஆயக்காரரும் பாவிகளும். எப்படி இருக்கு இந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கூட இது மாதிரி நடந்தால் முக்காசு பேரால் தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? அதனால தான் அன்றைக்கும் தாங்கிக் கொள்ள முடியல. அன்றைக்கி இதை விட மோசமாக 16ஆம் வசனத்தில் இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் இதை பார்த்துட்டு கேள்வி கேட்குறாங்க. கேள்வினா இது இன்னசென்ட்டான கேள்வி இல்லை, இது குற்றச்சாட்டுகிற ஒரு கேள்வி. கேள்வின்னா, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். எப்படி அவங்களோட உட்காந்து சாப்பிடலாம்? ஷாக்கிங். அவங்களுக்கு அது ஷாக் ஆகிடுச்சு பாருங்க. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதையும் புரிஞ்சுக்கணும் பாருங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ஷாக்காக இருந்திருக்கணுன்றது புரிஞ்சுக்கணும். பாவிகளோட இயேசு உட்காந்து சாப்பிட்றாரு பாருங்க. சாப்பிட்றதுன்றது ஒரு லேசான காரியம் இல்லைல்ல. இன்றைக்கி கூட நீங்கள் யாரோட சாப்பிட்றீங்கன்றதை பார்த்து தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் எல்லாரோட ஒன்றும் சாப்பிட்றது இல்லை. யாரோட சாப்பிட்றீங்க? உங்கள் குடும்பத்தாரோட சாப்பிடுவீங்க, இல்லைன்னா உங்கள் நண்பர்களோட சாப்பிடுவீங்க, இல்லைன்னா ஒருவேளை இவங்களோட நான் நண்பனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஆட்களோட சாப்பிட்லாம். இவங்களோட நான் பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன், கொஞ்சம் நல்ல க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களோட உங்களுக்கு பிடித்தவர்களோட சாப்பிடுவீங்க. ஆனால் உங்கள் எதிரியோட போய் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஆட்களோட போய் சாப்பிடுவீங்களா? எப்பா இவங்க சாவகாசமே வேணான்னு அவனோட போய் சாப்பிடுவீங்களா? கிடையாது இல்லையா? அப்போ இன்றைக்கு கூட நம்ம யாரோட சாப்பிட்றோன்றதை சூஸ் பண்ணி தான் செய்கிறோம். அது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாகிடுது இல்லையா? இன்றைக்கே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த காலத்தில் அதை விட அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். யாரோட சாப்பிட்றீங்க? ஏன்னா ஒருத்தரோட சாப்பிட்றாங்கன்னா அந்த காலத்தில் அவங்களோட ஐக்கியம் கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருந்தது, நட்புக்கு அடையாளமாக இருந்தது. இட் வாஸ் a symbol of friendship and fellowship. ஒருத்தரோட சாப்பிட்றாங்கன்னா, இயேசு இங்கே பாவிகளோட சாப்பிட்றாருன்னா அதை பார்க்குற ஜனங்க எப்படி நினச்சாங்க? ஓ, இப்போ அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறாரு. ஒன்று ஐக்கியமாக இருக்கிறாரு, ஐக்கியமாக இருக்க விரும்புகிறாங்க, அல்லது அது ஓகேன்னு சொல்கிறாங்க, அது வில்லிங்காக இருக்கிறாங்க. ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறாங்கன்றதை காண்பிக்குது. அப்போ தான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் வெறும் இது ஒருத்தரோட சாப்பிட்றது ஐக்கியத்துக்கும் நட்புக்கும் ஒரு அடையாளன்றது மட்டும் இல்லை. யூதர்கள்ட்ட இந்த சாப்பாடுன்ற விஷயம் வந்தாலே அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இன்னைக்கு கூட யூதர்கள் லேஸில் எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. சில விதமான உணவுகளை தான் சாப்பிடணும், சிலதை அவங்க அந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த சட்டத்திட்டங்களை. ஃபுட் லாஸ், உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டிலே உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் நிறையா இருந்தது. உதாரணத்துக்கு லேவியராம் 11ஆம் அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எது சுத்தமான உணவுகள், எது அசுத்தமான உணவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு யூதர்களுக்கு. ஸோ பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, தேவன் ஒரு சட்டம் கொடுத்தாருன்னா அவன் அதுக்கு மேலே 10 சட்டம் அடுக்குவான். அவர் நீ இந்த ஒரு காரியத்தை செய்யணும், அவன் என்ன சொல்லுவான், அது ப்ளஸ் இந்த 10யும் செய்ய அப்படின்வான். பரிசேயர்கள் அப்படி தான் எப்போவுமே தேவன் கொடுத்த சட்டத்துக்கு மேலே அவங்க ஆட் பண்ணாங்க. அதை ஓவராக எடுத்துக்கிட்டான். தேவனே சொல்லாத காரியத்தை செய்கிறான் அப்படின்றான். எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, தேவன் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் சில இடத்துல இந்த லேவியராம்லாம் வாசித்தீங்கன்னா சில உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் எப்படி கொடுக்குறாரு, இந்த சட்டங்களை ஆசாரியர்கள் கடைப்பிடிக்கணும். யார்? ஆசாரியர்கள். எல்லாம் பொதுமக்கள் கிடையாது, ஆசாரியர்கள். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பின்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, ஏன் அதை செஞ்சாங்கலாம். ஒரு நல்ல நோக்கத்தோட தான் தொடங்குச்சு. என்ன பண்ணாங்க, நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும், ஆசாரியனை போல இருக்கணும்ட்டு அந்த ஆசாரியனுக்காக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டத்தையும் எடுத்து நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அவன் எல்லாரும் கடைப்பிடிக்கலாம் அப்படின்ட்டான். நாங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லை, தேவன் சில சட்டத்திட்டங்களை, உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை சில நாட்களில் கடைப்பிடிக்கணும்னு கொடுத்தாரு. சில சட்டங்கள்லாம் அப்படி கொடுக்கப்பட்டது. இந்தந்த நாட்களில்
கடைப்பிடி. இந்த வாரங்கள், வருஷத்தில் இத்தனை வாரங்களுக்கு இதை கடைப்பிடிங்கன்னு சொன்னதை இவன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு நாளும் இதை நான் கடைப்பிடிக்கிறேன் பார். தேவன் நீ இது கொஞ்ச நாள் பண்ணா அவன் என்ன சொல்கிறான், எல்லா நாளும் பண்ணுறேன் நான், வெறும் ஆசாரியம் பண்ணால் நான் பண்ணுறேன் அப்படின்றான். இது மாதிரி ஆட் பண்ணி எப்படி போயிட்டாங்கன்னா, நீ கையை இத்தனை தடவை கழுவணும், பாத்திரத்தை இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த பாத்திரம் தான் அந்த பாத்திரம் தான், பயங்கர ரூல் சேர்த்து எப்படி ஆயிடுச்சுன்னா கடைசியில் வேற யாரோட சாப்பிட முடியல இந்த பரிசேயர்கள். ஏன்னா மற்றவன் இந்த ரூல்ஸ் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா அவனை என்னன்னு யோசித்தாங்க, அவன் தீட்டுப்பட்டுட்டான்னு யோசித்தாங்க. அப்போ அவனோட உட்காந்து சாப்பிட்டா இவங்களுக்கும் தீட்டு அப்படின்னு யோசித்ததுனால எவனோடய உட்காந்து பரிசேயரோட தான் உட்காந்து சாப்பிட முடியும். ஸோ அவங்க இயேசுவை பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய ரபியாக இருந்தாங்கன்னா அவங்க they automatically assumed Jesus was a Pharisee. இயேசு இந்த மாதிரி போதிக்கிறாரு, இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாருன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க, இவரும் நம்புற மாதிரிலாம் நம்புறாரு, இவரும் ஒரு பரிசேய மாதிரி தான் அப்படின்னு பார்க்குறாங்க இயேசுவை. அதனால் அவங்க இயேசுகிட்ட அவங்க விதமான லைஃப் ஸ்டைலை எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். இவரும் இந்த மாதிரி நடந்துக்குவாருன்னு பார்த்தா இவருக்கு எதிர்மாறாக நடந்தார். ஸோ இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை பற்றி இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் பரிசேயர்கள்ட்ட. இயேசு என்ன பண்ணுறாரு, போய் பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றாரு. இது வேற லெவல் இது. ஏன்னா பாவிகள்னா யார், ரெண்டு விதத்தில் இவங்க பாவிகள். ஒன்று ரிச்சுவலி பாவிகள், அதாவது பரிசேயர்களுடைய கண்ணில் தீட்டுப்பட்ட பாவிகள். தீட்டுப்பட்ட பாவிகள்னா இவங்க இந்த உணவு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாமல் தீட்டுப்பட்டுட்டாங்க. கண்டதையும் சாப்பிட்றது, யாரோடனா சாப்பிட்றது, கை கழுவாமல் சில நேரம் சாப்பிட்றது, இப்படி இருக்கிறதுனால தீட்டுப்பட்டாச்சுன்னு அவங்கள ரிச்சுவலி அன்கிளீனாக பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாவிகள்னு சொல்லப்படும் போது வெறும் ரிச்சுவலி அன்கிளீன் இல்லை, மாரலி அன்கிளீன். அதாவது அந்த கூட்டத்தில், பாவிகள்னு சொல்லப்பட்டிருக்க கூட்டத்தில் நிச்சயமாக சிலராது ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இம்மாரல் பீப்புள் அதில் இருந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். சின்னர்ஸ், பாவிகள் என்று சொல்லுதே அந்த கூட்டத்தில் நிச்சயம். நான் ஏற்கனவே காமிச்சேன் உங்களுக்கு ஆயக்காரரை எப்படிப்பட்ட கூட்டங்களோட சம்மந்தப்படுத்துகிறாங்கன்னு. நிச்சயமாக அதில் சில ஒழுக்கக்கேடான ஆட்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர்கள், இப்படிப்பட்ட ஆட்களோடு அவங்கள சம்மந்தப்படுத்தி பேசுனதுனால அது வெறும் பேச்சு மட்டும் இல்லைன்றாங்க. சில நேரம் அந்த சம்மந்தமே அப்படி இருந்தது அப்படின்றாங்க. அன்றைக்கி அந்த மேஜையில் இயேசு உட்காந்து சாப்பிட்றாரு, அங்கே சிலர் ஒழுக்கக்கேடான ஆட்கள் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் சிலர் இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு அவங்க வாழ்க்கை மாறிட்டு இருக்கலாம். சிலர் அங்கே இயேசுவை மீட் பண்ண வந்திருக்கலாம், சொல்ல முடியாது இல்லையே. ரிச்சுவலி அண்ட் மாரலி அன்கிளீன் அங்கே இருந்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுகிறார்கள். அப்போது அந்த சீன் எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சீன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸ்கேண்டலஸ், ஒரு அவதூறு. பார்க்குறதுக்கு ஐயோ இயேசுவா இப்படி செய்வார், பெரிய தேவ மனுஷன்றீங்க, இவர் ஒருவேளை மேசியாவாக இருக்கலான்றீங்க, இவரா இப்படி செய்வார்ன்று எல்லாம் நினைக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டதுக்கு காரணம் இருக்குது பாருங்கள். ஷாக்காய் தான் கேள்வி கேட்குறாங்க, குற்றச்சாட்டி கேள்வி கேட்குறாங்க. இயேசுவே பதில் சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் இயேசுவே இந்த முழு சமாச்சாரத்துக்கு ஒரு பதிலை கொடுக்குறார். அந்த 17ஆம் வசனம் தான் நம்முடைய பகுதியினுடைய கடைசி வசனம். இயேசுவே பேசுகிறார். 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இந்த பகுதியிலே அதுதான் முக்கியமான வசனம். இந்த பகுதியில் மட்டும் இல்லை, இந்த முழு செக்ஷனையே முடிக்கிற வசனம் அது. பாவத்தை குறித்து இருக்கிற இந்த முழு செக்ஷன் மார்க் 1:40 தொடங்குச்சு குஷ்டரோகிட்ட. அதுக்கப்புறம் அந்த நடக்க முடியாத நடக்க வைக்கிறார். அப்புறம் தான் இங்கே வருது பாவத்தை குறித்த இந்த பெரிய செக்ஷனுடைய கடைசி வசனம். இதுதான் கிராண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் த செக்ஷன். Jesus has the final say on the matter. இயேசு இந்த சமாச்சாரத்தை பற்றி கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன் சாப்பிட்றேன் அப்படின்றாங்க, ஏன் சாப்பிடுகிறீர் என்றார்கள். அதுக்கு இயேசு விளக்கம் கொடுக்கிறார். அவருடைய அந்த விளக்கத்தை பார்ப்போம். 17 இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். என்ன மாதிரி பதில், பயங்கரமான பதில் இது. என்ன சொல்கிறாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் தான். எப்பா யாருக்குப்பா டாக்டர் வேணும்னு கேட்குறாரு. நல்லா இருக்கவனுக்கு டாக்டர் வேணுமா, வியாதிப்பட்டவனுக்கு டாக்டர் வேணுமா? பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லைன்னா, டாக்டர் வியாதிப்பட்டவனுக்கு தான் தேவை. டாக்டர் வியாதிப்பட்டவனுக்கு தான்
ட்ரீட் பண்ணுவார், அவனோட தான் இருப்பார். டாக்டர்னா அவர் வேலையே அதுதான், வியாதிப்பட்டவர்களோட நேரம் செலவழித்து அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள குணமாக்குறது. என்ன சொல்ல வர்றாரு? நான் டாக்டர் மாதிரின்றாரு. நான் டாக்டர் மாதிரி வியாதிப்பட்டவர்களை குணமாக்கும்படி வந்திருக்கிறேன். அர்த்தம் என்ன? வியாதிப்பட்டவங்களோட ஒரு டாக்டர் இருந்தால் நீங்கள் அதை குற்றம் சாட்டுவீங்களா? இந்த டாக்டர் வந்து ஓவராக வியாதிப்பட்டவர்களோட நேரம் செலவழிக்கிறாரு சொல்லுவோமா நம்ம? அதுதான் சொல்கிறாரு. என்ன மாதிரி பதில் சொல்கிறாரு பாருங்க. ஒரு டாக்டர் வியாதிப்பட்டவனோட இருந்தால் குற்றம் சாட்டுவீங்களா? கிடையாது. நான் டாக்டர் வியாதிப்பட்டவனோட நேரம் செலவழிக்கிறேன், அவனோட இருக்கிறேன்னா அவனை குணமாக்குறதுக்கு இருக்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாரு? அது அப்படியே பாவத்தோட சம்மந்தப்படுத்துகிறாரு. மனுஷனுடைய பெரிய வியாதி என்னது? பாவம். ஆழமான வியாதி என்னது? பாவம். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன? பாவம். ஆனால் சொல்கிறாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன். அவன் சொல்கிறான், நீர் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றீங்க. இதுக்காக தான்ப்பா வந்தேன், நான் பாவிகள் அழைக்க தான் வந்தேன். பாவம் என்ற வியாதியில் அடிபட்டு இருக்கிறவர்களை குணமாக்கும்படி வந்தேன். அதில் குணமாக்கி அதன் மூலமாய் மற்ற விதமான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வந்தேன். ஆனால் நான் யாருக்காக வந்தேன்? யாரை தொடர்றதுக்கு வந்தேன்? யாரை அழைக்கிறதுக்கு வந்தேன்? பாவிகளை தான். பாவிகளையே அழைக்க வந்தேன். என்ன மாதிரி பதில்? அது கேட்டோன்னே அவங்க வாய் மூடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவியோட ரொம்ப உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற, ஆனால் நான் அவனுக்கு டாக்டராக இருக்கும்படி வந்திருக்கேன். அவனை அந்த பாவன்ற வியாதியிலிருந்து குணமாக்கும்படி வந்திருக்கிறேன். பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். என்ன மாதிரி பதில் சொல்லலைன்றதையும் பாருங்க. சூப்பராக பதில் சொல்கிறார் இயேசு. இயேசு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொல்கிறாரு பாருங்க. சிலர் வந்து பாருங்க, இயேசு வந்து பாவிகளோட சாப்பிட்டார், பாவிகளோட அப்படியே ரொம்ப பார்ட்டி பண்ணார். ஆகவே நாமளும் பாவிகளோட எல்லாத்தையும் செய்யணும், அவங்க செய்கிறதெல்லாம் கூட அப்படியே அது சொல்லுது கிடையாது. அப்படியே இயேசு சொல்கிறார் கிடையாது. சிலர் இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது. இயேசு பாவிகளோட சாப்பிட்டதுனால நாங்களும் பாவிகளோடையே அப்படியே. சிலர் வந்து மேற்கத்திய நாடுலலாம் இயேசுவை இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இயேசு வந்து எல்லாத்தையும் அன்பு காட்டினாருங்க. ஜீசஸ் இஸ் ஆல் அபவுட் லவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் டாலரன்ஸ். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார், எல்லாருக்கும் அன்பு செலுத்தினார், யாரையும் குற்றம் சாட்டல, எல்லாரையும் அரவணைச்சார். நீ இதை மாற்ற அதை மாற்றுன்னு சொல்லலை. அவங்க எப்படி சொல்கிறாங்க? அது நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது, இது கொஞ்சம் வேற. மேற்கத்திய நாடுகளில் சில சோஷியல் இஷ்யூஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க. இயேசுவை போல் நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், அவங்கள மாற்ற பார்க்கக்கூடாது, அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அவங்க இருக்கிறவனமாகவே ஏற்றுக்கொண்டு அவங்க அப்படியே கிடக்கட்டும். அப்படியா சொல்கிறாரு? பாவிகளோட நான் பார்ட்டி செய்யும்படி வந்தேன், அவனை பாவியாவே விட்டு போக வந்தேன். நான் சொல்றாரு, பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். பரிசேயனை பார்த்து, எப்பா இவன் பாவியே கிடையாது, இவன் நல்லவன் அப்படின்னாரா? அவன் பரிசேயன் சொல்றான், பாவிகளோட எப்படி உட்காந்து சாப்பிடுறீரு? பரிசேயரை பார்த்து ஏசு என்ன சொன்னாரு? இவன் பாவி கிடையாதுப்பா, இவன் நல்லவன், இவன்ட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, ஜாலியா பார்ட்டி செய்யலாம், வா ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம். அப்படியா சொன்னாரு? கிடையாது. அவன் சொல்கிற வார்த்தையில் வச்சுக்கிறாரு. பாவியோட சாப்பிட்றன்றார். அவன் ஆமாம், பாவியோட இருக்க தான் வந்தேன், பாவியோட சாப்பிட தான் வந்தேன், பாவியை ரட்சிக்க தான் வந்தேன், பாவியை அழைக்க தான் வந்தேன், பாவியை தான் மாற்ற வந்திருக்கேன் அப்படின்றார். பாவியை தான் குணமாக்க வந்திருக்கிறேன். இயேசு பயங்கரமாக பதில் சொல்கிறார் பாருங்க. ஆமாம், அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறார். இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார், அவளுக்கு அன்பு காட்டுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவங்க செய்கிறது சரின்ற ஒரு இதையும் அவர் பண்ணுறதில்லை. அந்த பாவிகள் செய்கிற பாவம் வந்து சரின்னு அவர் சொல்கிறாரா? கிடையாது. இன்னும் கேட்டால் இந்த விருந்துக்கு அப்புறம் நிறைய பேர் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயேசு அங்கே அவங்களோட பந்தி இருந்ததுனாலே பலர் மாறி இருப்பாங்க. ஜக்கேயோட பந்தி இருந்தார், ஞாபகம் இருக்கா? லூக்கா 19. அங்கே என்ன ஆச்சு? ஜக்கேயோட பந்தி இருந்த பிறகு அவன் சொல்கிறான், ஜக்கேயு, ஆண்டவரே என்னுடைய சொத்துலேருந்து பாதியை ஏழை கொடுத்துட்றேன்றான். இது இந்த மாதிரி பந்தி, இது இந்த மாதிரி பார்ட்டி. இயேசுவோட பார்ட்டி இருந்தால் அப்புறம் அதுக்கு பார்ட்டி முடிவில் என்னென்னமோ நடக்கும். என்ன நடக்கும்? என் சொத்துல பாதி ஏழை கொடுத்துட்றான்றான் ஜக்கேயு. அப்புறம் சொல்றான், ஒருவேளை நான் தவறா சிலர்கிட்ட வாங்கியிருந்தேன்னா 4-fold I will restore.
இது வேற மாதிரிங்க. இது இயேசு எந்த வட்டத்துக்குள்ளேயும் போட முடியாது. ஒரு பக்கம் இயேசு எல்லாரையும் அரவணைக்கிறார், யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார், எல்லாருக்கும் அன்பு செலுத்துறாரு. ஆனால் அவரை ஒரு பாவம் செஞ்சதாக கூட அவரை குற்றம் சாட்ட முடியாது. அவனை அரவணைச்சு அவனை மாற்றுகிறார். அவனை இருக்கிறவனமா விட மாட்டார். அவனோட பந்தி இருந்தார்னா, அவனோட உட்காந்து சாப்பிட்டார்னா, அந்த மீலுக்கு அப்புறம் அவன் வேற மாதிரி ஆயிடுவான். அந்த மாதிரி சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், அந்த மாதிரி பார்ட்டி இருக்கிறதுனா பார்ட்டி இருக்கலாம். இந்த பரிசேயர்கள் என்ன பயந்தா, ஐயோ இவர் தீட்டுப்பட்டுருவாரே, அவனோட உட்காந்து சாப்பிட்டா இவர் தீட்டுப்பட்டுருவாரு, ரிச்சுவலி அன்கிளீன் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லை, ஒருவேளை அவனோட ரொம்ப இருந்தா இவர் அவனை மாதிரி ஆயிடுவாரு, அவங்கள மாதிரி ஆயிடுவாருன்னு கூட பயந்தாங்க. மாரலி அவங்கள மாதிரி ஆயிட்டாருன்னா அப்படின்ற ஒரு அதெல்லாம் திங்கிங்லாம் அப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இயேசு எப்படின்னா, அவர் ஒருத்தரோட இருந்தா அவன் வியாதி இயேசுக்கு வராது, இயேசுகிட்ட இருந்து தான் அந்த பரிசுத்தம் பரவிடும். இட்ஸ் கண்டேஜியஸ் ஹோலினஸ் இல்லையா? அவங்க என்ன நம்பினாங்க, ஒரு சுத்தம் உள்ளவனும் அசுத்தம் உள்ளவனும் ஒன்னா உட்காந்தா இந்த அசுத்தம் உள்ளவன் சுத்தம் உள்ளவனை தீட்டுப்படுத்திடுவான். ஆனா அசுத்தம் உள்ளவனும் இயேசு பரிசுத்தராகிய இயேசு உட்கார்ந்தா அசுத்தம் உள்ளவன் சுத்தமாயிடுவான். என்ன மாதிரி பதில் சொல்றாரு? அவனை குணமாக்கும்படி வந்தேன்றார், பாவிகளை அழைக்கும்படி தான் வந்தேன் போன்றார். இயேசு பாருங்க, அவங்களோட போய் சாப்பிட்டாரு தானே ஒழிய அவங்களோட போய் பாவமாக செஞ்சாரு கிடையாது. அவங்க பாவம் சரின்னு சொன்னாரு கிடையாது. ரொம்ப டெலிகேட்டாக டீல் பண்ணுறாரு. அவனை அப்செட்டும் பண்ணாமல் அவனை அரவணைச்சு, அதே நேரத்தில் அவனை மனம் திரும்ப வச்சு அவனை மாற்றி அவனை ஒரு புதிய திசையில் கொண்டு போகிறார். அந்த மாதிரி சாப்பிடலாம் பாவிகளோட. அவங்களோட போய் பாவம் செய்யக்கூடாது, அவங்க செய்கிற பாவத்தை நம்ம என்டார்ஸும் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அன்பு காட்டி அரவணைச்சு அவங்கள ஏற்றுக்கொண்டு, யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நீ ரொம்ப பெரிய பாவி, நீ சபைக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இயேசு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாரு எத்தனையோ இடத்துல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என் இடத்தில் வாருங்கள், யாராக இருந்தாலும் வாருங்கள்ன்றார். என் இடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவது இல்லை என்றார். அப்போ நாம் அப்படிப்பட்ட சபையாக இருக்கணும். யார் வேணால் வரலாம், யார் வேணால் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் இங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, யார் வேணால் வரலாம், எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இன்னொரு காரியம் சொல்றாங்க, அங்க பந்தி இருக்கும்போது நீ முதல்ல மாறின பிறகுதான் உன்னோட உட்காந்து சாப்பிடுவேன். இயேசு கண்டிஷன் போடல. நீ மாறின பிறகுதான் உன்னோட நான் ஐக்கியம் கொள்வேன். இந்த விதத்தில் சாப்பாடு சொல்றேன், எல்லா விதத்திலையும் இயேசு அவனோட ஐக்கியம் கொண்டாட முடியாது. நீ மாறினாதான் உன்னோட உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னாரா? கிடையாது. மாறுறதுக்கு முன்னாலே சில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது போல மாறாமலே கூட இங்கே வரலாம், தாராளமாக வரலாம், யார் வேணா வரலாம். ஏன்னா இது இயேசுனுடைய மாடலை நம்ம பின்பற்ற பார்க்கணும் இல்லையா? நீங்க இருக்கிற வண்ணமாகவே வரலாம், நிச்சயம் இயேசு உங்களை மாற்றுவார், இருக்கிற வண்ணமாக விட மாட்டார். என்ன மாதிரி ஒரு பதில் பாருங்க. ஆனால் அந்த கடைசி அவர் சொல்லுகிற லைன் ரொம்ப சூப்பரான ஒரு பதில். பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன். அதான் சொல்லுங்க, பாவிகளையே அழைக்க வந்தேன். பாவிகளையே அப்படின்னா அவனை தான் அழைக்க வந்தேன். போ, கரெக்டா நீ சொல்ற, அதுக்காக தான் குற்றச்சாட்டுற, ஆனா அவனுக்காகவே தான் வந்தேன்றார். பாவிகளுக்காக தான் வந்தேன், நீதிமான்களுக்காக வரலன்றாரு. நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். என்ன மாதிரி ஒரு பதில். எதற்காக வந்தேன்றதை வெளிப்படுத்துறாருங்க. பாவிகளே அழைக்க வந்தேன், பாவிகளுக்காகவே மரிக்க வந்தேன். யாருக்காக இயேசு வந்தாரு? நல்லவங்களுக்காக கெட்டவங்களுக்காங்க? யோசித்து பாருங்க. சில நேரம் கிறிஸ்தவத்து மத்தியில் நாம சில நேரம் ஓவரா நல்லவங்களாக இருக்கிறதுனால ஏதோ இயேசு நல்லவர், மற்ற நல்லவர்களுக்காக வந்தாருன்னு நினச்சிக்கிறோம். பொதுவாக கிறிஸ்தவத்தை சொல்கிறேன். நல்லவராகிய இயேசு உலகத்தில் இருக்கிற நல்லவர்களுக்காக வந்தாரா? மன்னிப்பு யாருக்குங்க? குற்றவாளிக்கு தான் மன்னிப்பு. பாவ மன்னிப்பு யாருக்குங்க? பாவம் செஞ்சவங்களுக்கு தான் மன்னிப்பு, பாவிக்கு தான் மன்னிப்பு. இயேசு யாருக்காக வந்தார்? தகுதி இல்லாதவர்களுக்கா, தகுதி இருக்கிறவர்களுக்கா? யோசித்து பாருங்க. தகுதி இல்லாதவர்களுக்காக தான் வந்தார். தேவன் யாரை நீதிமான் ஆக்குகிறார்? நீதிமான் சொல்றாரா, அல்லது ரோமர் 4:5 சொல்லுகிறது போல பாவியை நீதிமான் ஆக்குகிற தேவன்?
ஆங்கிலத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, த காட் ஹூ ஜஸ்டிஃபைஸ் தி அன்காட்லி. சொல்லும்போதே ஸ்கேண்டலஸ். அது அக்கிரமக்காரனை நீதிமான் ஆக்குகிற தேவன். யாருக்காக மரிச்சார் இயேசு? நல்லவங்களுக்காக மரிச்சாரா? பாவிகளுக்காக மரிச்சார். 1 திமோத்தி 1:15 சொல்லுது இல்லையா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது சொல்லுவோமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இது பேசிக்கான பாயிண்ட்டு. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு நினைப்பூட்டுதல் இன்னைக்கு தேவை. ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஜாக்கிரதையாக இல்லைன்னா நாமும் லேசாக அந்த பரிசேயன் மாதிரி ஆயிடலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பரிசேயன் பாருங்கள், பரிசேயர்கள் வந்து இயேசு அவங்களோட சாப்பிட்றத பார்த்துட்டு அவங்கள இழிவாக பார்க்குறான். அவங்களோடைய உட்காந்து சாப்பிட்றீர். NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னா, why does he eat with such scum? அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்குது. இந்த தரமட்டமான ஆட்களுடைய உட்காந்து சாப்பிட்றாரு. அதாவது பரிசேயன் எப்படி பார்க்குறான்னா, தான் வந்து ரொம்ப சுப்பீரியரு, அவங்க வந்து ஒன்றுமே இல்லை, மட்டமான ஆட்கள் அப்படின்ற ஒரு பார்வையோடு அவங்கள பார்க்குறான் அந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரர்கள். they feel superior to others. அவன் படு மோசமான பாவி, நான் வந்து பரிசுத்த சுத்தமுள்ளவன். ஜாகிரதையாக இருக்கணும். பாருங்க, சுவிசேஷத்தை மறந்துட்டா, இயேசு பாவிகளுக்காக வந்தார் என்ற சுவிசேஷத்தை மறந்து விட்டா, கொஞ்சம் விட்டா நாமளும் பரிசேயன் மாதிரி ஆயிடலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு நல்லவங்களுக்காக வந்தார்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா கிடையாது. இயேசு கெட்டவர்களுக்காக வந்தார், பாவிகளுக்காக வந்தார். அதனால தான் பாவிகளோட சாப்பிட்டார். அதனால தான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன்றாரு பவுல் சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு. இன்றைக்கும் இயேசுனுடைய கோல், மிஷன் தான் அவருடைய மிஷனே. எதுக்கு வந்தேன்? யாருக்காக வந்தேன்? பாவிகள். யாரை ரீச் பண்ண வந்த? பாவிகள். இன்றைக்கும் அந்த மிஷன் அதே மாதிரி தான் இருக்கு. பாவிகளை ரீச் பண்ண தான் இயேசு ரொம்ப குறியா இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம் அவருக்கு. ரீச்சிங் த லீஸ்ட், த லாஸ்ட் அண்ட் த லாஸ்ட் இன் சொசைட்டி இஸ் ஜீசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கோல். சமுதாயத்தில் லீஸ்ட், ரொம்ப கடைசியாக இருக்கிற, ரொம்ப இழிவாக இருக்கிறவங்க, இழிவாக எண்ணப்படுகிறவர்கள், லாஸ்ட், தொலைஞ்சு போனவங்க சமுதாயத்தில், லாஸ்ட், ரொம்ப கடைசியாக எண்ணப்படுகிறவர்கள், இவங்களெல்லாம் ரட்சிக்கணுன்றது இயேசு விரும்புகிறார். அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கும். அது அவங்களுக்கு கிருபை காட்டணும்னு விரும்புகிறார். கிருபையினுடைய அர்த்தமே என்னங்க? யோசித்து பாருங்க. கிருபைன்னு சொல்லுவார்ல, அதாவது பல விதமான கிருபை இருக்குது. கிருபைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, பல விதமான கிருபை இருக்குது. ஆனால் சேவிங் கிரேஸ், ரட்சிக்கிற கிருபை, ரட்சிக்கிற கிருபையினுடைய அர்த்தம் என்னங்க? இட் இஸ் ஃபேவர் ஷோன் டு தி அன்டிசர்விங். தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு தான் ரட்சிக்கிற கிருபை. இரக்கம், அந்த வார்த்தை கேட்கும்போது இரக்கம் யாருக்குங்க தேவை? இரக்கம் யாருக்கு தேவைன்னா, those who miss the boat. நீதி நியாயம் கொடுத்தா அவ்வளோதான், அவன் நாசமாயிடுவான். அவனுக்கு தான் இரக்கம் தேவை. நப்போலியன் இந்த ராஜா இருந்தார்ல, அவரை வந்து அசாசினேட் பண்ணணும்னு ஒருத்தன் திட்டம் போட்டானா. திரும்ப திரும்ப திட்டம் போட்டு ஃபெயில் ஆகி கடைசி அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டு அவனுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, மரண தண்டனை. மரண தண்டனை வரப்போது அவனுக்கு. அவனை தூக்கில் போட போகிறாங்க. அவனுடைய மகள், அந்த ஆளுடைய மகள் வந்து ராஜாவுக்கு முன்னால் போய் கெஞ்சுதான், ராஜாவே ஏதாவது செய்யும். ராஜா சொல்கிறாராம், ஏமா இது நீதி நியாயம், அவன் செஞ்ச தப்பு, கரெக்டான சேனலில் போய் நீதியான நியாயமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நீதி நியாயம் கேட்க முடியாது. அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் நீதி நியாயம் கேட்கலைங்க, உங்களுடைய இரக்கத்தை நாடுகிறேன். நீதி நியாயம் கேட்டால் எனக்கு தெரியும் அவரை தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், ஆனால் நான் உங்களுடைய இரக்கத்தை நாடுகிறேன். நீர் இரக்கம் உள்ளவர் நம்புகிறேன். இறக்கம் இறக்கம் இறக்கம்னு பேசணுன்னு அந்த ராஜா வந்து விட்டான். அதாவது இறக்கம் யாருக்கு? நீதி நியாயம் பத்தாதவர்களுக்கு தான் இறக்கம். கிருபை யாருக்கு? அப்படிப்பட்டவர்களுக்கு தான், தகுதி இல்லாதவர்களுக்கு. சுவிசேஷத்தினுடைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறோம் இல்லையா? ரட்சிப்பின் மூலமா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்றோமே, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. நித்திய ஜீவன் யாருக்குங்க கொடுக்கப்படுது? மரித்து கிடக்கிறவர்களுக்கு தான் ஜீவன் கொடுக்கப்படுது. பார்வை யாருக்கு கொடுக்கப்படுது? குருடர்களுக்கு தான் பார்வை கொடுக்கப்படுது.
விடுதலை யாருக்கு கொடுக்கப்படுது? சிறைப்பட்டவர்களுக்கு தான் விடுதலை கொடுக்கப்படுது. சுத்திகரிப்பு யாருக்குங்க? அழுக்கா அசுத்தமா இருக்கவங்களுக்கு தாங்க சுத்திகரிப்பு. மன்னிப்பு யாருக்குங்க? பாவம் செஞ்சவங்களுக்கு தாங்க மன்னிப்பு. சுவிசேஷத்தில் மனம் திரும்புன்னு சொல்லுகிறோமே, மனம் திரும்புன்னு யாரை பார்த்துங்க சொல்றோம்? தவறா போயிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க யூ டர்ன் பண்ணணும், மனம் திரும்பணும். இயேசுவை நம்பு ரட்சிக்கப்படுன்னு சொல்லுகிறோமே, யாரை பார்த்துங்க சொல்லுகிறோம்? நற்கிரியை செஞ்சு தங்களையே ரட்சித்து கொள்ள முடியாதவளை பார்த்து சொல்லுகிறோம். இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள். ஏன்னா இயேசு உனக்காக நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிட்டாரு. சிலுவையில் உன் பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டாரு. அவருடைய நீதியை இலவசமாய் கிருபையினால் உனக்கு தருகிறார். நற்கிரியை செஞ்சு ரட்சிப்பு அடையாத முடியாதவனுக்கு தான் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பு அடைகிறான். என்ன மாதிரி ஒரு சுவிசேஷம், என்ன மாதிரி ஒரு இயேசு பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். என்ன சொல்லுங்க? பாவிகளையே அழைக்க வந்தேன். இதை மறந்துடவே கூடாது. இப்படிப்பட்ட செய்தி இன்னைக்கு நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளம் எப்படி இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது? எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது? இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டிருக்கீங்க. கடைசியில் நான் திரும்ப பாவிகளை திரும்ப சொல்கிறேன். பாவிகளே அழைக்க வந்தார், பாவிகளே ரட்சிக்க வந்தார், பாவிகளே தொட வந்தார், பாவிகளே உயர்த்த வந்தார். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? உங்கள் உள்ளம் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் உண்டாகுதா? சில நல்ல விதமான ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது, பா இயேசு என்னங்க இந்த மாதிரி இருக்கிறாரு, இவரை போல் யாரும் இல்லைங்க, சூப்பரானவருங்க அவர், இவரை போல் யாருங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்வா அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டாதா உங்களுக்கு? இயேசுவை கொண்டு வியந்து நிற்கிறீங்களா ஒரு நல்ல விதத்தில்? அல்லது இந்த விதமான ரெஸ்பான்ஸ் உண்டாதா உங்களுக்கு? நல்ல வேலைங்க சொன்னீங்க, பாவிகளுக்காக வந்தாருன்னு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ரட்சிப்பு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இது நம்ம மூலமாக உண்டாக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. பாவிகளுக்காக வந்தார், பாவிகளை அழைக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார், பாவிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி வந்தார்னா அப்போ எனக்கு இது மூலமாக பெரிய நம்பிக்கை கிடைக்குதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அல்லது இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, நான் பாவத்தின் சேற்றில் கடக்கும்போது இயேசு என்னை ரட்சித்தார். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அதை இப்போ யோசித்து பார்த்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ரட்சிப்பின் மூலமாக நான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களும் இன்னைக்கு பெற்றா நல்லா இருக்குங்க. அப்படி யோசிக்கிறீங்களா? அந்த ரெஸ்பான்ஸ் வருதா உங்களுக்கு? அதாவது ஒரு சந்தோஷம் வருதா? இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்குறேன் நான். ஏன்னா உங்களை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது என்பதே உங்களை பற்றி சில காரியங்களை வெளிப்படுத்துது. உங்களுடைய தற்போதைய நிலையை எடுத்து காண்பிக்குது. அல்லது இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, இயேசு என்னை பாவத்திலேருந்து ரட்சித்தாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் திசை மாதிரி போயிட்டேங்க, திரும்ப பாவி மாதிரி உணர்றேங்க. என்னமோ திரும்ப எனக்கு ஒரு முதல்லேருந்து ஒரு ரட்சிப்பு தேவைன்ற மாதிரி உணர்றேங்க. இன்றைக்கு என்னை ரட்சிப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா சிலர்? இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ். இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை வருதுன்னா, பாவிகளுக்காக வந்தாரா, அப்போ எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா நீங்கள் இயேசுக்கு ரொம்ப ஈஸி கேண்டிடேட். உங்களை ரொம்ப ஈஸியாக ஒரு ரட்சித்திர முடியும், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஈஸியாக உங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஈஸியாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய உண்மையான நிலையை உணர்ந்து விட்டீங்க. இப்போ இயேசுவை நம்புங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவங்களை ரட்சிப்பார், உங்களை மன்னிப்பார், புது வாழ்வை கொடுப்பார். இந்த அடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு. எனக்கு என் ரட்சிப்பை யோசித்து பார்த்தாலே சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா பரலோகம் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஒரு ஆள் மனம் திரும்பினா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி நினச்சா கூட, ஆமாங்க என்னை ரட்சித்தாருங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு திரும்ப பழையபடி ஆரம்பத்திலேருந்து ரட்சிக்கணும் போல இருக்குங்க, திரும்ப ரட்சிப்பாரா, நான் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டேங்க, திரும்ப எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சா கூட அது நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஏன்னா நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க, அதாவது அவருடைய உதவி உங்களுக்கு தேவை, திரும்ப உங்களை ரட்சி அப்படின்னு நினைக்கிறது ஒருவேளை எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் நல்ல ஆட்டிடியூடை காமிக்குது. உங்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் உணர்ந்து விட்டீங்க, இயேசுடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு உணர்ந்துட்டீங்கன்னா இயேசு உங்களுக்கு ஈஸியாக உதவி செய்ய முடியும்.
இயேசுனுடைய உதவி எனக்கு தேவைன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டாங்கன்னா, அந்த விதமான ஒரு தாழ்மை அவங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னா, அடுத்தது இயேசுனுடைய உதவி அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடலாம். அவரை நோக்கி லேசா விசுவாசி கூப்பிட்டீங்கன்னா போதும். இது வரைக்கும் நான் சொன்ன ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸுங்க. இப்போ சில தவறான ரெஸ்பான்ஸையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி செய்தியை கேட்டு ஒருவேளை சிலருக்கு தவறான ரெஸ்பான்ஸ் கூட உண்டாகலாம். அதுவும் சாத்தியம்தான். அதையும் சொல்கிறேன், ஏன்னா அது முக்கியம். இந்த மாதிரி செய்தியை கேட்குறப்போ ஒருவேளை சிலர் இப்படி நினச்சாங்கன்னா, நல்ல வேலைங்க இந்த ஆயக்காரனை மாதிரி இந்த பாவிகள் சொன்னீங்களே, கேட்கறதுக்கே கொடுமையாக இருந்தது, நல்ல வேலை நான் அவங்கள மாதிரி இல்லை, எனக்கு நல்ல வளர்ப்பு இருந்தது, நான் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஒரு டீசெண்டான ஒரு அப்ரிங்கிங், டீசெண்டான வளர்ப்பு, டீசெண்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்து வர, நல்ல வேலை அப்பா, நல்ல வேலை அவனை போல் நான் ரட்சிக்கப்பட தேவையில்லை, அவனுக்கு உண்டான ரட்சிப்பு மாதிரி எனக்கு ஒன்றும் கிடைக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்க சிலர் எப்படி நினைப்பாங்க, எனக்கு இயேசுனுடைய போதனை தாங்க அட்ராக்ஷன், ஏன்னா நான் ஆரம்பத்திலேருந்தே கரெக்டாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பாரம்பரியமாக நாங்கள் தலைமுறையாக ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கோங்க. ஆனால் இயேசுடைய போதனை ரொம்ப சூப்பர், அது எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனுங்க. எனக்கு அவங்கள மாதிரிலாம் ரட்சிப்பு தேவையில்லை. இந்த ஆயக்காரன் சொன்னீங்களே, இந்த பாவிகள் சொன்னீங்களே, கேட்குறதுக்கே கொடுமையாக இருந்தது. அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைன்றது, நல்ல வேலை இயேசு அவங்கள ரட்சிக்கிறார். ஆனால் என்ன அந்த அளவுக்கு இன்னும் ரட்சிக்க தேவையில்லைன்னு நினச்சா நீங்கள் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்க. ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு இப்போ உதவி செய்யக்கூடாத நிலையில் இருக்கிறீங்க. இயேசு யாருக்கு உதவி செய்வார்னா, எனக்கு உங்களுடைய உதவி தேவை. அது எங்கே தொடங்குதுன்னா, பாவத்திலிருந்து எனக்கு அந்த மீட்பு தேவை, நான் பாவின்ற அந்த உணர்வோடு தான் தொடங்குது. அது இல்லைன்னா அவர் உதவி செய்ய முடியாது, அவர் உதவி செய்ய மாட்டார். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இந்த பகுதியினுடைய நோக்கம் என்னது, சில படுமோசமான பாவிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் ரட்சிக்க இயேசு வந்தார், மீதி நல்லவங்களுக்கெல்லாம் அவங்களே தங்களே ரட்சித்துக்கலான்னு அர்த்தமா? கிடையாது. இயேசு சொல்கிறாரு, நீதிமான்களை அழைக்க வரல, பாவிகளே அழைக்க வந்தேன்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னது? பரிசேயன் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டானான்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹிண்ட்டாக தான் சொல்கிறாரு இங்கே. அவன் நினச்சிருக்கலாம் ஒருவேளை, சரி ஓகே ஏதோ பாவிகளை அதான் டாக்டர் மாதிரி வந்தார், சரி நமக்கு தேவையில்லை அவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் போக போக இயேசு ரொம்ப திட்டம் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்னது? பரிசேயனும் பாவி தான், எல்லாருமே பாவி தான். இப்போ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வாசித்து ரோமர் வந்தீங்கன்னா பவுல் ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறாரு. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவனுடைய பார்வையில் எல்லாருமே பாவிகள். அங்கே தான் போகுது இது அதனுடைய தொடக்கம். ஹிண்ட்டில் இயேசு பாருங்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சரி அவனை ரொம்ப அப்செட் பண்ண வேணான்னு. மத்தேயு 23 அந்த பரிசேயர்கள் வாங்குன்னு வாங்குறாரு. சொல்கிறாரு, நீ மற்றவன் மேலே பாரத்தை சுமத்துற, அந்த பாரத்தை ஒரு விரல்னால கூட நீ தொடர்றதில்லை அப்படின்றாரு. மற்றவன் மேலே மட்டும் ரூல்ஸை போடுற, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இதெல்லாம் செய்யணும், கரெக்டாக வாழணும், தேவனை கரெக்டாக பிரியப்படுத்தணும்ட்டு நீ அந்த ரூல்ஸை செய்கிறது இல்லைன்றாரு. அதெல்லாம் நீ ஒரு விரல்னால நகர்த்துறது இல்லை. அவங்கள ஹிப்போக்ரிட்ஸ்ன்றார், மாய்மாலக்காரர்கள் என்றார். இயேசு கேட்டிங்கன்னா பரிசேயர்கள் நீதிமான்களா பாவிகளா? பாவிகள் தான் சொல்லுவார். ஆனால் இப்போதைக்கு இப்படி போகிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, இதை வேதத்தினுடைய தெளிவான போதனை என்னன்னா, எல்லாருமே தேவனுடைய பார்வையில் பாவிகள் தான். வளர்ப்பு நல்லா இருந்தவர்களும் சரி, நல்லா இல்லாதவர்களும் சரி, டீசெண்டாக வாழ்ந்தவர்களும் சரி, நல்லா வாழ்ந்தவர்களும் சரி, கெட்ட விதத்தில் வாழ்ந்தவர்களும் சரி, உலகத்தில் நல்லவங்கன்னு எண்ணப்படுகிறவர்களும் சரி, கெட்டவங்களும் எண்ணப்படுகிறவர்கள் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தெய்வ மகிமை அற்றவளானார்கள் என்று வேதம் போதிக்குது. அதை நம்ம உணரலைன்னா அவருடைய உதவியை பெற கூட ஆரம்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களை இன்றைக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு முதல்ல வர வேண்டிய உதவி என்ன? தேவன் உங்கள் மனக்கண்களை திறக்கணும். உங்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் உணரணும். அவருக்கு முன்பாக தாழ்மையுடன் வரணும். ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்க முடியாது, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் நல்லா எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக நல்லா வாழ்கிறேன், நல்லவனாக இருக்கேன், ஆனால் உங்களுடைய பார்வையில் நான் பாவின்றத எனக்கு உணர்த்துவீராக. நீங்கள் முதல்ல அந்த ஜெபத்தை செய்யணும். அவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி கொள்ளணும். அந்த தாழ்மை இருக்கிறவங்களுக்கு தான் தேவனுடைய உதவி வருது. அவங்க தான் இயேசுக்கு நல்ல கேண்டிடேட் உதவி செய்கிறதுக்கு. இன்னொரு
தவறான ரெஸ்பான்ஸையும் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு தவறான ரெஸ்பான்ஸ். ஒருவேளை இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது ஒருவேளை சிலருக்கு ஒரு விதமான கசப்பு கூட உண்டாகலாம். ஆமாங்க, சொல்கிறீங்க, இயேசு ஆயக்காரரையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டார், அவங்கள மாற்றினார், அவங்கள அழைக்க வந்தார், அவங்கள ரட்சிக்கிறார், அவங்களுக்கு தயவு காட்டுறாரு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறாரு, இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் நான் இவங்களை காட்டிலும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. ஆயக்காரரும் பாவிகளை காட்டிலும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏங்க இயேசு செய்யலை? எனக்கு ஏங்க இதை செய்யாமல் விட்டார்? என் வாழ்க்கையில் ஏங்க இப்படி நடந்திருக்கு? இவனை காட்டிலும் நான் எவ்வளோ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இயேசு சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கேட்டால் இயேசுக்காக நான் வாழ்கிறேங்க. ஆனால் எனக்கு ஏங்க செய்யலை? அவர் செய்யாமல் ஏங்க விட்டார்? என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறதுக்கு ஏங்க அனுமதி கொடுத்தாரு? அப்படின்னு ஒரு விதமான கசப்பு கூட உண்டாகலாம் சிலருக்கு இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது. அதாவது தேவன் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார், எல்லாருக்கும் அன்பு காட்டுகிறார், கிருபை காட்டுகிறார், தகுதி இல்லாதவர்களாம் கிருபை காட்டுறாருன்னு கேட்கும்போது சிலருக்கு சந்தோஷம் வராமல் ஒரு விதமான கசப்பு வரலாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் அந்த இயேசு இன்னொரு கதை சொல்கிறார்ல, ஒரு ஓமை, கெட்ட குமாரன்ற ஓமை. லூக்கா 15 அந்த கெட்ட குமாரன் கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப வரான். தகப்பன் ஏற்றுக்கொள்கிறாரு, அவனை மன்னிக்கிறாரு, அவனுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு. எல்லாம் அவன் வந்துட்டானே, காணாம போனவன் கண்டுபிடிக்கப்பட்டானே அப்படின்னு கொண்டாடுற நேரத்தில் மூத்த சகோதரன் வரான். அந்த கதையினுடைய எண்டிங்கே அங்கே தான் இருக்குது. மூத்த சகோதரன் வரான், அவனுக்கு பொறுக்க முடியல. மற்றவங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, அந்த தொலைஞ்சு போனவன் வந்துட்டானேன்னு, அந்த தகப்பனை அவனுக்கு இறக்கம் கிருபை காட்டிட்டாருன்னு. மூத்த சகோதரன் அதை பார்த்து கஷ்டப்படைகிறான். அவன் என்ன சொல்கிறான், அவன் வார்த்தையில் போய் வாசித்து பாருங்க, கடினமான வார்த்தையில் அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவோடே இருந்தேன், எங்கேயும் போகல, அவன் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் நான் செய்யலை, எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் செஞ்சேன், கூடவே இருந்தேன், எனக்கு ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை வைக்கல? ரொமான கசப்பு. மற்றவள தேவன் கிருபை காட்டுகிறார், இரக்கம் காட்டுறான்னு பார்க்கும்போது ஒரு கசப்பு, ஏன் எனக்கு செய்யலை, ஏன் எனக்கு நடக்கலை? இந்த தவறான ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் காரணம் சொல்கிறேன் கேளுங்க. 2 தவறான ரெஸ்பான்ஸ் சொன்னேன். அதனுடைய காரணம் என்னன்னா, ஒன்று, நம்ம தேவனுடைய கிருபையை ருசித்து பார்க்கவில்லை, அல்லது ருசித்து பார்த்த தேவனுடைய கிருபையை மறந்து விட்டோம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபையை ஒன்று ருசித்தே பார்க்கல, அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட தவறான ரெஸ்பான்ஸ் வரலாம். அல்லது ருசித்து பார்த்தவர்கள் ஆனால் இப்போ மறந்துட்டாங்க, அது அவங்க மனசில் பெருசாக இல்லை. சில நேரம் கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கசப்பு வருதுன்னா, ஏன் வருதுன்னா, அவங்க தேவனுடைய கிருபையை மறந்துட்டாங்க. தேவன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிருபை பாராட்டினார் என்பதை மறந்துட்டாங்க. அவங்க மனசில் அது இல்லவே இல்லை. எப்படி ஆயிடுச்சுன்னா, கிருபையின் அடிப்படையில் வாழாமல் இப்போ கிரியையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கசப்பு அதனால தான் இருக்குது. அந்த கசப்பு ஏன் இருக்குது? அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், அவர் சொன்னதான் செஞ்சுட்டேன், அவருக்கு உண்மையாக இருக்கிறேன், அவர் ஏன் இது செய்யலை எனக்கு? இது எப்படி இருக்குது? இது கிருபையின் அடிப்படையில் எதிர்பார்க்கல, இது கிரியையின் அடிப்படையில் தான் எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வரும்போது நம்மகிட்ட கிரியையே இல்லை. ஆண்டவரே நீர் ரட்சி, ஆண்டவரே கிருபை காட்டணும்னு வரும். அப்புறம் கொஞ்சம் கிரியை வர தொடங்கிடுது இல்லையா? கரெக்டாக பைபிள் வாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், நல்லா வாழ ஆரம்பிக்கிறோம், நிறைய பேருக்கு உதவி நிறைய நற்கிரியைகள் வர 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 சில நேரம் என்ன ஒரு சோதனை ஆகிடுது. நான் இவ்வளோ கரெக்டாக செஞ்சுட்டு வரேன், கரெக்டாக பட்டியல் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், டிக் 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 டிக். இப்போ தேவன் எனக்கு இதெல்லாம் செய்யணும், டிக் 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 டிக், இல்லையா? ஆபத்துங்க, ஆபத்து. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கிருபையின் அடிப்படையில் வாழாமல் கிரியையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அது ஆபத்தான நிலை. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் தேவனுடைய கிருபையை உங்களுக்கே திரும்ப நினைப்பு ஊட்டிக் கொள்ளுங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த கசப்பில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சந்தோஷம் இருக்காது. அது மட்டும் இல்லை, தேவன் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நம்மளே பிளாக் பண்ணிடுறோம். சந்தோஷம் இல்லை, கசப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் நுழையாதபடிக்கு அது பிளாக் பண்ணிடும். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சிம்பிளான காரியம் தாங்க, கிருபையை மறந்துட்டோம். மறதி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனால் அதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் பயங்கரம். தேவனுடைய கிருபை உங்களுக்கே நினைப்பூட்டிக் கொள்ளுங்க. என்ன மறந்துடக்கூடாது? எங்கே இருந்தோம்? நம்மளை ரட்சித்தப்போ நாம் எங்கே இருந்தோம்? யாராக இருந்தோம்? எந்த தகுதி இல்லாதவளை தான் ரட்சித்தார். இன்றைக்கு ஒருத்தவங்க தேவன் எனக்கு இதை செய்யணும், எனக்கு இதெல்லாம் செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு தவறு இல்லையா? தேவன் எனக்கு எதையுமே செய்யணும்னு கடமைப்பட்டவனும் கிடையாது.
எனக்கு என்ன தகுதி இருந்தது? முதல்ல எனக்கு நரம் போகிறதுக்கு தான் தகுதி இருந்தது. தகுதி இல்லாதவனை வந்து ரட்சித்தார். பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அக்கிரமக்காரர்களுக்காக, நம்ம சத்ருவாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நரகம் போயிருப்போங்க. எந்த தகுதி இல்லாதவர்களை வந்து இயேசு மன்னிச்சார், விடுவித்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அதை மறந்துடவே கூடாது. இன்றைக்கு வந்து ஏதோ நான் சில காரியங்களை நல்லா செஞ்சால் கூட ஒரு வேளை அதுவே அவருடைய கிருபை தான் இல்லையா? அவருடைய கிருபை தாங்க. அவர் எனக்கு எதையும் செய்யணும்னு கடமைப்பட்டு ஒன்றும் கிடையாது. கடமைனாலேயே செய்கிறாரு அவர். ஆக்சுவலாக நீதி நியாயம்னு பார்த்தா அவர் என்னை நரகத்துக்கு தான் அனுப்பணும். ஆனால் என்ன பண்ணுறாரு? எனக்கு இரக்கம் காட்டுறாரு, எனக்கு கிருபை காட்டுகிறார். அப்படிதான் இருக்கிறதுலே பெரிய ஈவே எனக்கு கொடுத்தார். அவருடைய குமாரனை கொடுத்தது தான் என்னுடைய மிகப்பெரிய ஈவு இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஈவு நாங்கள் தேவன் நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர். ரோமர் 8:32. மற்ற எல்லாவற்றையும் அவரோடே கூட அருளாதிருப்பது அருள் சொல்லுங்க. அருளுகிறது தாங்க தேவன் கொடுக்கிற விதம். அருளுகிறது தான் கிருபையாக கொடுக்கறது, கிருபையின் அடிப்படையில் கொடுக்கறது. இலவசமாக தாங்க பெற்றோம். இயேசுவை ரட்சிப்பை இலவசமாய் பெற்றோம். நம்ம தகுதி இல்லாத மக்கள் இலவசமாய் பெற்றோம். அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா அது என்ன காமிக்குதுன்னா, ரட்சிப்பு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதமே இலவசமாய் தான் பெறுகிறோம். கிருபையினால தான் பெறுகிறோம். எனக்கு இந்த தகுதி அந்த தகுதி, நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன், நான் இவ்வளோ பெரிய அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் அவர்கிட்ட எடுபடாது. அப்படி போனாலே அது தவறான திசையில் கொண்டு போயிடும். நம்மளை கிரியையின் அடிப்படையில் கொண்டு போயிடும். ஆபத்தான நிலை. எல்லா ஆசீர்வாதத்தையும் கிருபையினால இலவசமாக அவருடைய கருத்திலிருந்து நான் பெறுகிறேன். அவருடைய குமாரனே அப்படிதான் பெற்றேன், ரட்சிப்பு அப்படிதான் பெற்றேன். இப்போ மற்ற எல்லாத்தையும் அப்படிதான். அப்போ என்ன உணரணும்? அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்ல வரும், கசப்புள்ள ஆட்களுக்கு சொல்ல வரும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதாவது இருக்கா? இன்னைக்கு ஒரு நல்லதாவது இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்கலாம், சம்பாத்தியம் இருக்கலாம், ஒரு குடும்பம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். எல்லாம் நல்லதும் அவருடைய கிருபை தாங்க. அவருடைய கிருபை தாங்க. we don't deserve any good on our own. அந்த எண்ணமே கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. we do not deserve anything good on our own account. என்னை சுயமாக பார்த்தார்னா, என்னை வெறுமையாக பார்த்தார்னா, எனக்கு ஒரு நன்மை கூட பெறத்துக்கு தகுதியே கிடையாது. கிறிஸ்துக்குள் தான் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. கிறிஸ்து மூலமாக தான் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனால் அதை மறந்துடுறோம் நம்ம. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ திரும்ப அந்த மனுஷனுடைய அந்த ஈகோ நம்மளை இழுக்குது. மனுஷனுடைய உள்ளத்தில் ஆழத்தில் அந்த ஈகோ இருக்கு பாருங்க. ஏன் சொந்த காலில் நிற்கணும், நான் சம்பாதிச்சு நான் தகுதியாய் நான் பெறணும் அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த ஈகோ வச்சு வாழக்கூடாது. அதெல்லாம் வேலையில் வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் செஞ்சேங்க, கரெக்டாக சம்பளம் கொடுங்கன்னு. ஆனால் கடவுள்கிட்ட போகும்போது இதெல்லாம் செஞ்சேன் கரெக்டாக, அப்படி கிடையாது. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் வாழுகிறேன், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் கிருபையினால் பெற்ற ஆசீர்வாதம், இரக்கம்தான். அதை பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அந்த கசப்பு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் செய்வார்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது ஒரு சந்தோஷமாக நீங்களும் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமீன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்போது தேவனுடைய கிருபையை ருசித்து பார்ப்போம். ருசித்து பார்த்தாச்சுன்னா அதை நினைப்பூட்டி கொள்வோம். எந்த அளவுக்கு தேவன் நமக்கு கிருபை காட்டியிருக்கிறார், கிருபை அருள் இருக்கிறார். பாவிகளே அழைக்க வந்தேன். இன்னைக்கு யார் இயேசுனுடைய உதவி பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் கேண்டிடேட்னா, ஆண்டவரே எனக்கு உம்முடைய உதவி தேவை ஆண்டவரே, என்னால் என் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது, நானே சுயமாக வாழ்ந்துட முடியாது, உம்முடைய உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்க தான் இயேசுனுடைய உதவியை மிக ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மை வந்துருச்சுன்னா, அடுத்தது லேசாக கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சுன்னா அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அவரை ஸ்தோத்தரிப்போம். ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிருபை காட்டுகிற தேவன், இரக்கம் காட்டுகிற தேவன். பாவிகளையே அழைக்க வந்தீர், பாவிகளையே ரட்சிக்க வந்தீர், பாவிகளுக்கே வாழ்வை தர வந்தீர். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தோம் ஆண்டவரே, நம்முடைய மகிமை இழந்து போயிருந்தோம். ஆனால் எங்களை தேடி வந்தீர், எங்களுக்காக மரித்தீர், ரத்த சிந்திரீர், உயிரே கொடுத்தீர். நாங்கள் உம்முடைய சத்துருக்களாய் இருக்கையில், உமக்கு விரோதிகளாய் இருக்கையில் எங்களை அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே.
அந்த அன்பை, அந்த கிருபையை மறக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும், உள்ளத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையின் அடிப்படையில் வாழ, அந்த உணர்வோடு வாழ ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி உள்ளவர்களாக வாழ, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் வரட்டும், எங்களுக்கு களி கூறுதல், ஒரு கொண்டாட்டம். தேவன் எனக்கு எவ்வளோ நல்லவராய் இருந்திருக்கிறார் என்பதை எல்லாரும் உணரத்தக்க விதத்தில் நீர் அவர்களை நடத்துவீராக ஆண்டவரே. பிரச்சனையில் இருக்கிறவர்களை நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ பேர் உமக்கு நேராக அவருடைய கரங்களை நீட்டுகிறார்கள், உம்மண்டை நோக்கி பார்க்கிறார்கள், உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்கிறார்கள். நீர் அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறீர், காத்து கொண்டிருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். பாவத்திலிருந்து மட்டும் இல்ல, பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்தும் மீட்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஜனங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறீர். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க நல்லவராய் இருக்கிறீர். அதை செய்யும் ஆண்டவரே. கிருபையினால் அதை பெறட்டும். இலவசமாய் உடைய உதவியை அநேகர் இன்றைக்கு பெற்று உடைய நாம அது மூலமாய் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய ஜனங்களை தொடர்ந்து ஆசீர்வதி வழி நடத்தும். உடைய நாமம் எங்கள் மூலமாய் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.